அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 233. இன்றைய நாள் ஆண்டு 2024. இந்த ஆண்டின் இறுதி நிகழ்வு இது. இன்றைய நாள் மாதம் டிசம்பர், தேதி 26. இன்று வியாழக்கிழமை. நான் இருக்கும் கலிபோர்னியா, அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் இர்வைன் என்ற ஊரில் இருக்கிறேன். இப்பொழுது இங்கே நேரம் காலை, விடியற்காலை 3:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இச்சிறுவனையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள இந்த நிலைமையில் வந்திருக்கும் 40 பேருக்கும் மேலாக வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் குறிப்பாக வானரர் களம், கான், படலம் என்ற படலத்தில் இருக்கிறோம். ராவணனுடைய அனைத்து படைகளும், குறிப்பாக அவனுடைய மிக பெரும் படையான மூலபல சேனை என்பதை ராமன் தனி ஒருவனாக அழிக்கின்றான். அவன் அவ்வாறு அந்த மூலபல சேனையுடன் போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதே நேரத்தில் போர்க்களத்தின் மற்றொரு பக்கத்தில் ராவணன் வானர சேனையுடன் போரிட்டு வானர சேனையை அழிக்க முற்படுகிறான். அவனை எதிர்கொள்பவன் அங்கே ராமன் இருந்ததால் இங்கே இலக்குவன் அவனை எதிர்கொள்கிறான். ராவணனுடைய எல்லா ஆயுதங்களுக்கும் மறு எதிர்ப்பு ஆயுதம், அல்லது அதை ஆன்டிடோட் என்று சொல்கிறோமே, அதை வீடணன் சொல்லிக் கொடுக்க ராவணனால் இலக்குவனை வீழ்த்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இலக்குவனை கொல்வது பிரையாரிட்டி இல்லை, வீடணனை கொல்வதுதான் பிரையாரிட்டி என்று சொல்லி வீடணன் மேல் ராவணன் ஒரு வேலை ஏவுகின்றான். வீடணன் அடைக்கலமாக வந்தவன், அவன் அழிந்து விட்டால் ராமனே அழிந்து விடுவான் என்று எண்ணி ராமன் உயிரை காப்பதற்காக ஒரு பை ப்ராடக்ட் வீடணன் உயிர் காப்பாற்றப்படுகிறது என்பது. ராமன் உயிரை காப்பதற்காக முன்னம் முடி என்று தன் அன்னை சொன்ன அந்த ஆணையை ஏற்று இலக்குவன் அந்த மார்பை தன்னுடைய மார்பில் ஏந்தி கொள்கிறான். அனுமன் மருத்துமலை கொண்டு வர இலக்குவன் மீண்டும் உயிர் தெழுந்து எல்லோருமாக ராமன் இருக்கும் இடம் சென்று ராமனை பார்க்கிறார்கள். சுக்ரீவன் அப்பொழுது ராமனிடம் கேட்கிறான், தனி ஒருவனாக நீ எவ்வாறு மூலபல சேனையை வென்றாய் என்று கேட்க, ராமன் அதை தன்வாயால் சொல்வதை விட வீடணன் சொல்லுவான், அவனுடன் போய் போர்க்களத்தை கண்டுவிட்டு வாருங்கள் என்று வானர சேனையை அனுப்ப, அதுதான் வானரர் களம், கான், படலம். வானர வீரர்கள் ராமன் அழித்த அந்த மூலபல சேனையும் ராமனும் போரிட்ட யுத்தகளத்தை சென்று பார்க்கிறார்கள். அதுதான் நிகழ்வு. இன்றைய வகுப்பு முழுக்க அதுதான் நிகழ்வு. முழுக்க முழுக்க போர்க்கள வர்ணனை மட்டுமே. பாத்திரங்கள் யாரும் மற்றொருவருடன் பேசுவது இல்லை. ரொம்ப வேகமாக போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த பாடல்களை. ஆனால் ஒவ்வொரு பாடலிலும் கம்பன் ஒரு 35 பாடல் இருக்கு இந்த படலத்தில். ஒவ்வொன்றிலும் அவனுடைய கற்பனை விண்ணை தாண்டி செல்கிறது. பாத்திரங்கள் பேசும் பொழுது அற்புதமாக பாத்திர படைப்புகளை வெளிப்படுத்துகின்றான். அதே போல வர்ணனையிலும் அவன் கவி சக்கரவர்த்தி என்பதை நிரூபிக்கும் ஒரு கட்டமாக இந்த வானரர் களம், கான் படலத்தை பார்க்கிறேன். பல படலங்கள் இருக்கின்றன. இந்த படலத்தின் முக்கியத்துவம் அதுதான் என்று நான் கருதுகிறேன். சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை பார்த்துவிட்டு இந்த வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். அக்ஷய் பாடல் 9
சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை போடலாம். அடுத்த ஸ்லைடு. ஒழுகிப்பாயும் மும்மத வேழம் உயிரோடும் எழுதற்கில்லா செம்புனல் வெள்ளத்திடையிற்ற பழகிற்கில்லா பல்திரை தூங்கும் படர்வேலை முழுகித் தோங்கும் மீன் அரசு ஒக்கும் முறை நோக்கீர் என்று வீடணன் நோக்கீர் என்று அவன் சுட்டுவது வானர வீரர்களுக்கு. மதநீர் ஒழுகி பாய்கின்ற முகமுடைய மதநீர் 3 வகையான மதநீர், கன்னம், கபோலம், பீஜம் என்ற 3 இடத்திலும் யானைக்கு மதநீர் ஒழுகும். எனவே அது மும்மத வேழம். அது உயிரோடு இருக்கிறது, இருந்தாலும் அதனால் எழுந்து நடக்க முடியவில்லை. ஏனென்றால் இரத்தமும் நிணமும் சேர்ந்த ஒரு சகதியில் சேரில் அது மாட்டிக்கொண்டிருக்கிறது. செம்புனல் வெள்ளத்திடை, புனல் என்பது நீர், செம்புனல் என்பது இரத்தம். அந்த வெள்ளத்திடை மாட்டிக்கொண்டதால் எழுகிற்கு இல்லா, எழ முடியாத யானை கூட்டம். அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், கடலில் மீன்கள் எவ்வாறு தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், தண்ணிக்கு மேலேயும் பார்க்க முடியும், அதுபோல இந்த யானைகள் காணப்படுவதை நீங்கள் பாருங்கள் என்று யானைப்படைகள் எல்லாம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதை வீடன் சுட்டுகின்றான் வானர வீரர்களுக்கு. அடுத்த பாடல். பூவாய் வாழிச்செல் எரிகாலை பரி போன்ற கோஆர் விண்வை வெண்கொடி தின்பாயோடு கூட மாவாய் தின்தேர் மண்டுதலால் நீர்மறி வேலை நாவாய் மானச் செல்வன காண்மின் நமரங்காள். நமரங்காள், நம்மவர்களே, நம்முடையவர்களே, நண்பர்களே என்று இந்த வார்த்தை ரொம்ப பொருள் பொதிந்தது. வீழனன் அரக்கன், குரங்கு கூட்டத்தாரே நம்முடையவர்களே என்று விழித்துக் கொள்கிறான். எல்லோரும் ஓரணியாக ராமன் தலைமையில் திரண்டு நிற்பதால் குரங்கு கூட்டமும் அரக்கர் கூட்டமும் ஒன்றாகி இருக்கின்றன. ஸோ நம்மவர்களே என்று குரங்கு கூட்டத்தை வீடனன் அழைக்கிறான். பூ என்ற முதல் சொல்லுக்கு கூர்மை என்று பொருள். நானும் அசந்து போகிறேன். கம்பராமாயணம் படிக்கும் பொழுது புதிதாக எத்தனை தமிழ் சொற்கள், தமிழில் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் என்பது. பூ என்பது கூர்மை, கூர்மையான வாய் உடைய அம்புடைய முனை கூர்மை. வாளி என்பது அம்பு, கூர்மையான முனை உடைய அம்பு. அவை செல்ல செல் என்பது இந்த இடத்தில் இடி, இடி விழுந்தது போல. செல் எரி காலை, காலை என்பது பொழுது, தருணம், சமயம், நேரம். பூவாய் கூர்மையான வாளிகள் இடி போல எரிந்து பரி போன்ற, பரி என்பது குதிரை, போன்ற என்றால் செத்துப்போது. ஸோ முதல் வரையில் இவ்வளவு விஷயம் சொல்லப்படுகிறது. கூர்மையான அம்புடைய இடி இறங்குவது போல இறங்கிய அம்புகளால் பரிகள் போன்ற. குதிரை செத்து போனதுனால தேர் செல்ல முடியாது. தேர் இனிமேல் போகாது. ஏன்னா தேரை இழுத்து கொண்டு இருக்கிற குதிரையெல்லாம் செத்து போய்விட்டன. கோ ஆர் விண் வாய் வெண்கொடி, தேரின் மேல் வெண்மையான கொடி பறக்கிறது, அது விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது. விண்வாய் கொடி. கோ என்பது தலைமை என்று பொருள், பொதுவாக சிறந்த என்று பொருள். சிறப்பு மிக்க வெள்ளிறமான கொடிகள் விண்ணை தொட்டு கொண்டிருக்க. ஏனென்றால் குதிரை செத்து போய்விட்டது, எனவே இந்த தேரால் ஓட முடியவில்லை. அங்கே சற்றே அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், தின்பாயோடு நாவாய். நாவாய் என்பது படகு அல்லது கப்பல், பாய்மர கப்பல். ஸோ திண்மை மிகுந்த வலிமை மிகுந்த பாயோடு கூடிய நாவாய் மான. மான என்றால் அது போல, அதை ஒப்ப, அதை நிகர்த்து, அதற்கு சமமாக. செல்வன காண்மின், இந்த இரத்த வள்ளத்தில் இந்த தேர்கள் இழுத்து செல்லப்படுகின்றன. அது கப்பல் கடலில் செல்வது போல காணப்படும் காட்சியை பாருங்கள் என்று ஒரு ஓமை சொல்லி வீழன் தன்னுடைய வானர கூட்டத்திற்கு சொல்லுகிறான். நாவாய்மான செல்வன காண்மின் நமருங்காள், நம்முடையவர்களே அவ்வாறு கப்பல்கள் செல்வதை பாருங்கள் என்று சொல்கிறான். தின்தேர் மண்டுதலால், பூவாய் வாழி செல்ல பூவாய் வாழி செல் எரிகாலை பரி போன்ற மாவாய் தின்னடும் தேர் மண்டுதலால் என்று அந்த தேர்கள் மண்டுகின்றன, இரத்த வெள்ளத்தில் மண்டுகின்றன. அது கோஆர் விண்வாய் வெண்கொடி தின்பாயோடு கூட நாவாய் செல்வன போல இருப்பதை பாருங்கள்
என்று வர்ணிக்கிறான். கம்பனுடைய போர்க்கள வர்ணனையில் ஒரு சாம்பிள் இது. அடுத்த சாம்பிள், அடுத்த பாடல் போடலாம். கடக்கார் என்ன பொங்கு கவந்தத்தோடு கைகள் தொடக்கா நிற்கும் பேய் இளையத்தின் தொழில் பண்ணி மடக்கோ இல்லாவார் படிம கூத்து அமைவிப்பான் நடக்கால் காட்டும் கண்ணுளர் ஒக்கும் நமரங்காள். இது வியாக்கியானம் சொன்னாதான் புரியக்கூடிய பாடல். கடம் என்பது மதம். யானையினுடைய மதத்திற்கு கடம் என்று பல இடங்களில் பார்க்கலாம். கடக்கார் என்ன, மதம் பிடித்த, கார் என்பது மேகம், மேகம் போல கருமை மிகுந்த பெரிய யானைகள். அவை அவை மாதிரி கவந்தம், கவந்தம் என்பது தலையற்ற முண்டம். அவை கைகள் தொடக்கா நிற்கும் பேய், கைகளை ஒன்று ஒன்று இணைக்காமல் கைகளை தனித்தனியாக இருக்கும் பேய்கள். இலயத்தின், லயம் என்பது தாளகதி, லயம் சொல்கிறோமா இப்பொழுது, அந்த தாளகதிக்கு ஏற்ப தொழில் பண்ணி அந்த பேய்கள் ஆடுகின்றன. அது அது ஒரு கூத்து ஆடுகின்றன. எவ்வாறு என்றால், படிமக்கூத்து அமைவிப்பான், கூத்தாட்டுபவன் தன் முன்னால் நிற்கும் நடன மணிகளை எவ்வாறு ஆட்டுவிப்பானோ அதுபோல இந்த பேய்கள் ஆடுகின்றன. நடக்கால் காட்டும் கண்ணுளர், கண்ணுளர் என்பது கண் உடையவன் என்ற பொருள் அல்ல, இதை நடத்துபவன், அதில் நோக்கமுடையவன், அதை குறிக்கோளாக கொண்டவன். அவனை மாதிரி இந்த பேய்கள் இருக்கின்ற, பேய்கள் ஆடுகின்றன. ஆட்டுவிப்பானே, அவை அவன் ஆட்டுவிப்பது போல படிமக்கூத்து ஆடுகின்றன இந்த பேய்கள். இதை பாருங்கள் நமரங்காள் என்று தலையில்லாத பேய்கள் போர்க்களத்தில் எழுந்து நடனமாடுவதை கம்பன் சுட்டி காட்டுகிறான், வீடனன் சுட்டி காட்டுகிறான் மற்ற வானர வீரர்களுக்கு. இதே கருத்துடைய பாடல், இதே வார்த்தைகளை கொண்ட பாடல் கலிங்கத்து பரணியிலும். கலிங்கத்து பரணி முழுக்க முழுக்க போரை பற்றியது. எனவே யுத்த காண்டத்தில் யுத்த காலத்தின் வர்ணனை வரும் பொழுது பேரலா ஒரு விஷயம் அப்படியே கலிங்கத்து பரணியில் நம்மால் பார்க்க முடியும். அது பாடல் உங்களுக்கு இல்லை, இது வால் இருக்கா அக்ஷா இல்லைன்னு நினைக்கிறேன். கவந்தம் ஆட, கவந்தம் ஆட முன்பு தம் கழிப்பொடு ஆடு பேயினம் நிவந்த ஆடல் ஆட்டுவிக்கும் நித்திரக்காரர் ஒக்குமே. இதே போல படிமக்கூத்து ஆட்டும் கண்ணுளாரை ஒக்குமே என்று கம்பன் சொன்னான். அதே போல நித்தக்காரர் ஆட்டுவிப்பவன், நிறுத்தியம், அது நிறுத்தக்காரர் என்று வந்திருக்கிறது. கவந்தம் ஆட முன் தம் கழிப்போடு பேயினம் ஆட. ஸோ கவந்தம் ஆடுகிறது. கவந்தம் என்பது தலையற்ற முண்டம், அதை பார்த்து பேய்கள் ஆடுகின்றன. அது அந்த ஆட்டம் என்பது ஆட்டுவிக்கக்கூடிய அந்த நிறுத்தியக்காரர் போல இருக்கின்றன என்பது கலிங்கத்து பரணி. அதே கருத்து தான் கம்பனிலும் பார்த்தோம். அடுத்த பாடல், மழுவின் கூர்வாய் வன்பல் இடுக்கின் வயவீரர் குழுவின் கொண்ட அந்நாடி துடிக்க பொறிகூடி தழுவிக்கொள்ள கள்ள மனப்பேய் அவை தம்மை நழுவி தள்ளி போவன காண்மின் நமரங்காள். பேய்கள் யுத்த காலத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றன. அவை ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை தவிர்த்து நழுவி தள்ளி போவன காண்மின். அந்த பக்கம் போகாம பேய்கள் ஒதுங்கி ஒதுங்கி போவதை பாருங்கள் என்று சொல்கிறான். எதை கண்டு பேய்கள் ஒதுங்கி போயிருக்கின்றன என்றால், ஏராளமான தலைகள் கீழே விழுந்து கிடக்கின்றன. அந்த பல் இடுக்குகளில் பிணங்களின் நாடி நரம்புகள் போய் மாட்டிக்கொள்ள, அது விலங்குகளை பிடிப்பதற்காக பொறி வைத்துள்ள போல பொறி கூடி தழுவிக்கொள்ள அந்த நரம்பு ஒரு வலை போல பின்னப்பட்டிருக்கிறது. அதில் போய் சிக்கிக்கொள்ளாமல் நழுவி தள்ளி பேய்கள் போவதை பாருங்கள் என்பது கம்பனுடைய கற்பனை. அந்த வீரர்களுடைய மழுவின், மழு என்பது கோடரி, கோடரி போன்ற கூரான வாய், கூரான பற்கள் உடைய வாய், அந்த பல் இடுக்கில், அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறது, மழுவின் கூர்வார் வயை பல் இடுக்கின் வயவீரர் குழுவின், வீரர் வயம் என்றால் வலிமை மிக்க, அந்த குழுவின் கொன்ற நாடி என்பது நாடி நரம்பு துடிக்க பொறி கூடி தழுவிக்கொள்ள ஒரு வலைப்பின்னல் போன்றது போல இருக்கிறது. எனவே அதில் சிக்கிக்கொள்ளாமல் பேய்கள் அதை தவிர்த்து செல்வதை பாருங்கள் நமரங்காள் என்று வீடனன் சொல்கிறான். அடுத்த பாடல்,
பொன்னின் ஓடை மின் பிறர் நெற்றி புகர் வேழம் முன்னும் பின்னும் மாறின வீழ்வின் பிணையுற்ற தன்னின் நேரா மெய் இருபாலும் தலை பெற்ற என்னும் தன்மைக்கு ஏய்வன பல்வேறு இவை காணீர். பல பாடல்களுக்கும் வியாக்கியானம் சொன்னால்தான் பொருள் புரியும். அந்த மாதிரி பாடல்கள் இவை. பொன்னின் ஓடை, ஓடை என்பது யானையினுடைய முகப்படம், யானையின் முகத்தில் போட்டிருக்கிறது. திருச்சூர் போகிறத பார்த்தீங்கன்னா 20-25 யானை வந்து நிற்கும். எல்லாம் பிரமாதமாக முகப்படாம் போட்டுக்கொண்டு நிற்கும். பொன்னின் ஓடை மின் பிறழ், பிறழ் என்றால் விளங்குதல். புகர் என்பது புள்ளி என்று பொருள். உடம்பெல்லாம் புள்ளிகள் உடைய யானை, புகர் வேழம். பொன்னின் ஓடை பொன்னாலாகிய முகப்படாம் தாங்கிய புள்ளிகள் உடைய யானையை, 2 யானைகள் ராமனுடைய அன்புபட்டு கீழே விழுகின்றன. ஒன்றுக்கொன்று பக்கத்தில் சேர்ந்து 2 விழ பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கிறது என்றால், மாறின வீழ, ஒரேடியாக விழவில்லை, ஒன்று முதுகு பக்கம் மற்றொன்று முகம் என்று வீழ, இருபாலும் தலை பெற்ற, மெய் இருபாலும் தலை பெற்ற. ஒரு யானைக்கு 2 முகம் இருப்பது போல, இருதலை யானை போல காட்சியளிப்பதை பாருங்கள். அந்த யானைகள் வீழ்ந்து கிடப்பது ஒரே யானைக்கு 2 தலைகள் இருப்பது போல காட்சியளிப்பதை பாருங்கள். பொன்னின் ஓடை மின் பிறர் நெற்றி புகர் வேழம் முன்னும் பின்னும் மாறி வீழ பிணையுற்ற, பிணை என்றால் பிணைக்கப்பட்ட, ஒன்றாக இணைக்கப்பட்ட, தன்னின் நேரா, இதற்கு ஈடு இல்லை என்று சொல்ல போல தனக்கு நேர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் மெய் என்பது உடம்பு, மெய் இருபாலும் தலை பெற்ற, 2 பக்கமும் தலையை உடைய, முதுகு இது முன்பக்கமும் பின்பக்கமும் தலை உடைய யானைகள் போல காணப்படுவதை பாருங்கள் என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். இந்த வீரர்களுடைய வாயெல்லாம் அப்படியே திறந்து கிடக்கின்றன. செத்து போயிருக்கிற அரக்கர் வீரர்கள், கோபத்தில் புகை வெளிவிட்டு கொண்டிருக்கின்ற அந்த வாய், அது ஓமகுண்டத்திலிருந்து புகை வருவது போல காட்சியளிப்பதை பாருங்கள் என்று வீரனன் தன்னுடைய வானர வீரர்களுக்கு சுட்டுகிறான். நாமத்தின் போர் முற்றிய கோப நகை நாரும் பாமத்தொல் நீர் அன்ன நிறத்தோர் பகுவாய்கள் தூமத்தோடும் வெங்கனல் இன்னும் சுடர்கின்ற ஓமக்குண்டம் ஒப்பன பல்வேறு இவை காண்மீர். தூமம் என்பது புகை, வெங்கனல் சிவந்த வாய், ரத்தம் நிறைந்த வாய் என்று கொள்ளலாம். தூமத்தோடும் வெங்கனல் இன்னும் சுடர்கின்ற ஓமக்குண்டம் ஒப்பன, அந்த ஓமகுண்டத்தில் புகை எழுந்து, அந்த புகை என்பது கோபத்தில், இவர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு, ரத்தம் வழிகின்ற சிவந்த வாயுடைய வெங்கனல் போன்று ஓமக்குண்டம் ஒப்பன. எது? பகுவாய்கள், பகு என்றால் பிளவுபட்ட, பாம தொல் நீர் அன்ன கருப்பு நிறம், கடல் நீர் கருப்பு, நீலம் கருநீலம், அது போன்ற நிறமுடைய அரக்கர்கள், கோப நகை நாரும், அவருடைய பல் சிரிப்பு, அது வந்து கோபம் கொன்றிய சிரிப்பு. நாமம் என்பது அச்சம், அச்சம் மிகுந்த திண்மையான போர் முற்றிய, போர் செய்கின்ற இந்த அரக்கர்கள் என்று பொருள். அடுத்த பாடல். மின்னும் ஓடை ஆடல் வயப்போர் மிடல் வேழ கன்னம் மூலத்து அற்றன வெண்சாமரை காணீர் மன்னும் மானீர் தாமரை மானும் மதனத்த அன்னம் மெல்ல துஞ்சுவ ஒக்கின்ற அவை பாரீர். வீரர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம், ராமனுடைய அம்பால் நாம் மாண்டு போகிறோம் என்பதால் களிப்போடு இறந்து போனவர்கள். எனவே தாமரை போன்ற மலர்ந்த முகத்தை உடையவர்கள். மாநீர் தாமரை மானும், மானுதல் என்றால் ஒத்திருத்தல், நிகர்த்தல், ஈக்குவல் டு, அது போல காட்சியளிப்பது. மாநீர் தாமரை மானும் வதனத்தன, தாமரை மலர் போன்ற மலர்ந்த முகமுடைய அந்த வீரர்கள். சுற்றிலும் போர்க்களம், அந்த களத்தில் இந்த முகம் மட்டும் தாமரை போல மலர்வது, அது எவ்வாறு தோன்றுகிறது என்றால், ஒரு தடாகத்தில் அன்னம் மெல்ல துஞ்சுவன ஒக்கின்றவை பாரீர், அன்னங்கள் தூங்குவது போல இந்த வீரர்களின் முகம் இங்கே பிரகாசித்து காணப்படுகிறது. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், யானையின் மீது
யானை குடை இருந்திருக்கும், கொடி இருந்திருக்கும், சாமரங்கள் இருந்திருக்கும். அந்த சாமரங்கள் எல்லாம் அருந்து யானையின் மீது இருந்து கீழே விழ, அவை எங்கே விழுந்திருக்கின்றன என்றால் கீழே விழுந்திருக்கிற யானையுடைய கன்னம் மூலம், கன்னம் என்பது மதநீர் வழியக்கூடிய அந்த கன்னத்தின் பக்கத்தில் அந்த சாமரை எல்லாம் விழுந்து கிடப்பது, கன்னங்கரேல் என்ற யானையின் மீது வெள்ளை நிற சாமரைகள் வீழ்ந்து கிடப்பது. அது எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த வீரர்களுடைய முகம் வெள்ளை வெளியர் என்று காணப்படுவது இரண்டுமாக சேர்ந்து ஒரு தடாகத்தில் அன்னம் துஞ்சுவது போல காட்சி அளிக்கிறது என்பது போர்க்கள வர்ணனை கம்பனுடையது. அடுத்த பாடல். ஓளின் முற்றாது உற்றுயிர் வேழத்து ஒளிர் வெண்கோடு ஆளின் முற்றா செம்புனல் வெள்ளத்து அவை காணீர் கோளின் முற்றா செக்கரின் மேக குழுவின் கண் நாளின் முற்றா வெண்பிறை போலும் நமரங்காள். ஒவ்வொரு பாட்டிலையும் நம்முடையவர்களே நம்முடையவர்களே என்று விழித்து வீடனன் அவர்களுக்கு போர்க்கள காட்சியை வர்ணித்து கொண்டு போர்க்களத்தில் அவர்களை நடத்தி செல்கின்றான். ஓளிம், ஓளிம் என்பது வரிசை என்ற பொருள், ஒழுங்கு. ஓளிம் முற்றாது, வரிசையாக வந்து போரிடாமல் கண்ணா பின்னா என்று ஒரு நெறி இல்லாமல் போரிட்டு உயர் வேழத்து ஒளிர் வெண் கோடு, அவ்வாறு இறந்து கிடக்கும் யானையுடைய கோடு என்பது கொம்பு, வெண்மை நிறமான கொம்பு, ஒளிர்கின்ற வெண்மை நிறமான தந்தங்கள். வேழத்து ஒளிர்வெண் கோடு, யானையினுடைய வெண்மை நிறம் கொண்ட ஒளி வீசி திகழ்கின்ற தந்தங்கள். ஆளின் முற்றா செம்பொனல் வெள்ளத்து அவை காணீர். ஆளின் முற்றா, படை வீரர்கள் முழுவதுமாக நிறைந்து இருக்கவில்லை, ஆள்கள் முற்றவில்லை, ஆனால் வேழங்கள் முற்றி இருக்கின்றன. அவை எங்கே இருக்கின்றன? செம்புனல், இரத்த ஆறு, இரத்த கடல், அதிலே யானைகளுடைய இந்த வெண்மை நிறமான தந்தங்கள் பளீரென்று பிரகாசிப்பது எவ்வாறு இருக்கிறது என்றால், மேகக்குழுவின் நாளின் முற்றா வெண்பிறை. நாள் என்பது முதல் நாள் தொடங்கி 15வது நாளில் முழுச்சந்திரனாகிவிடும். முழுச்சந்திரன் ஆகாமல், நாளின் முற்றாமல், 15 நாளும் முற்றாமல் 5ஆம் பிறையோ 4ஆம் பிறையோ 3ஆம் பிறையோ 7ஆம் பிறையோ என்று, பிறை என்றால் தான் யானையுடைய தந்தத்திற்கு அது ஈடாகும், ஒப்பாகும். ஸோ அந்த பிறை போல வளைந்திருக்கக்கூடிய நாளின் முற்றா வெண்பிறை போலும் எது? வேழத்து ஒளிர் வெண்கோடு என்பது கம்பனுடைய கற்பனை. அந்த கற்பனையை வீரணன் தன்னுடைய வீரர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்த பாடல். கொடியும் வில்லும் கோலோடு வேலும் குவி தேரும் துடியின் பாத குன்றின் மிசை தோல் வசியின் கட்டு ஒடியும் வெய்யோர் கண் எரி செல்ல உடன் வெந்த தடி உண்டு ஆடி கூலி தடிக்கின்றன காணீர். கூலி என்பதும் பேய். இந்த பேய்கள் போர்க்களத்திலேயே நிறைய சாப்பாட்டு தடிக்கின்றன, உடல் பருமன் ஆகின்றன என்பதை பாருங்கள். பேய்களுடைய உடல் தடித்து காணப்படுகிறது. ஏனென்றால் உடன் வெந்த தடி உண்டு. உடன் வெந்த தடி என்றால் மாமிசம், ஊன், மீட். உடன் வெந்த தடி, அவ்வப்போது சுட 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 அதுக்கு மாமிசம் கிடைக்கிறது. எவ்வாறு இந்த மாதிரி சுட 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 மாமிசம் கிடைக்கிறது என்றால், வெய்யோர் கண் எரி செல்ல, அரக்க வீரர்கள் கோபமுற்று சண்டையிடுகிறார்கள், இறந்து போகிறார்கள். அந்த சண்டையிடும் வீரர்களுடைய கண்ணிலிருந்து தீப்பொறி எழ, அந்த தீப்பொறியினால் உடன் வெந்த தடி உண்டு. இன்ஸ்டன்டேனியஸா அப்பப்போ சுட்டு சுட்டு ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த அவன் வர்ற மாதிரி உடன் வெந்த தடி என்பது மாமிசம். உடன் வெந்த தடி உண்டு கூலி ஆடி தடிக்கின்றன காணீர். இந்த யாருடைய கண்ணில் இருந்து இந்த தீப்பொறி பறக்கிறது என்றால் வெய்யோர், ஒடியும் வெய்யோர், மாண்டு போகின்ற வெய்யோர். இவர்களுக்கு துணையாக கொடி, வில், கோல், வேல், குவி தேரும் துடியின் பாத குன்றின். துடி என்பது பறை. யானையுடைய பாதம் ஒரு பெரிய பறை போல, ஒரு பறை அடிக்கிறாங்களா இல்லையா, அதுபோல இருக்கக்கூடிய, அதுபோல பாதமுடைய குன்று என்பது யானை. மிசை தோல் விசியின் கட்டு, இவற்றின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய வீரர்களுடைய
முதல் 2 வரி அந்த வீரர்கள் கூட வரும் படையை பற்றியது. கொடி, வில், கோல் என்பது அம்பு, கொடி, வில், கோல், வேல், குவிகின்ற தேர், பறை போன்ற பாதமுடைய குன்று என்பது யானை, இவற்றின் மேலே உருக்காக்கக்கூடிய விசியின் கட்டு ஒடியும், அவன் மேல் இருக்கக்கூடிய வீரர்கள், அவர்களுடைய கண்ணிலிருந்து நெருப்பு பொறி புறப்பட, அதனால் இறந்து போனவர்களுடைய தசை சுட 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 உண்டாக்கப்பட்டு அதை உண்டு கூலிகள் ஆடி கழிக்கின்றன காணீர் என்பது பாடல். அடுத்த பாடல். சகரம் முன்னீர் செம்புனல் வெள்ளம் தடுமாற மகரம் தம்மின் வந்தன காணா மனம் ஊட்கி சிகரம் மன்ன யானைகொள் எனச் சில நாணி நகரம் நோக்கி செல்வன காண்மின் அமரங்காள். இதுவும் ஒரு கற்பனை. சகரம் என்பது சாகரம். ராமனுடைய முன்னோர் சகரர் என்பவர் தோண்டி அதனால் கடல் உண்டாகியது என்பது புராணம். முன்னீர் என்பது கடல். சகரம் முன்னீர் செம்புனல் வெள்ளம் தடுமாற, கடல் நீரும் போர்க்களத்து இரத்த நீரும் ஒன்றாகிவிட்டு அதனால் கடலில் இருக்கும் மீன்கள் இந்த போர்க்களத்து இரத்த வெள்ளத்தில் வந்து சேர, இதை கண்டு மனம் உட்கி மிகுந்த மனம் அஞ்சி தடுமாறி பயப்பட்டு பெரிய பெரிய திமிங்கலம் மாதிரி வருது. சிகரம் அன்ன யானைகொள், யானையினுடைய மண்டையா இது, யானையினுடைய தலையா இது என்று உண்மையான சில யானைகள் நாணி நகரம் நோக்கி செல்மன காண்மீன், மீண்டும் போர்க்களத்தை விட்டு இலங்கை நகருக்கு போவது போல இரத்த வெள்ளத்தில் அவ்வாறு இழுத்து செல்லப்படுவதை காணுங்கள் நம்முடைய வீரர்களே என்று வீடனன் சுட்டுகிறான். அடுத்த பாடல். இன்னும் ஒரு 10-15 பாடல் இதே போல கற்பனை தான், யுத்த களத்தின் வர்ணனை மட்டும்தான் இந்த படலத்திலேயே. விண்ணில் பட்டார் வெற்பு உரள் காயம் பல மேன்மேல் மண்ணில் செல்வார் மேனியின் வீழ மடிவுற்றார் எண்ணின் தீரா அன்னவை தீரும் இடல் இல்லா கண்ணில் தீயார் விம்மி உழைக்கும்படி காணீர். ராமன் அம்பு எவிக்கொண்டே இருக்கிறான். தப்பிப்பதற்காக எல்லா விதமான பாதையிலும் வீரர்கள் செல்கிறார்கள். வானத்தில் ஏறலாம் என்று சிலர் ஏறுகிறார்கள். அவர்கள் மீதும் அம்புபட விண்ணில் இறந்து பட்டவர்கள். விண்ணில் பட்டார் வெற்பு உரள் காயம், மலை போன்ற காயம் என்பது உடம்பு, மலை போன்ற அந்த உடம்புகள் மேல் மேல் மண்ணில் செல்வார் மேனியின் வீழ, போர்க்களத்து கீழே ஏராளமான பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தப்பி ஓடுவதற்காக விண்ணில் ஏக அவர்களையும் அம்பு தாக்கி அவர்கள் மண்ணில் இருப்பவர்கள் மீது கீழே விழ, எண்ணின் தீரா அன்னவை தீரும் இடலில்லா கண்ணில் தீயார், ஏற்கனவே சொன்னேன் தீப்பொறி பொரியக்கூடிய கண்களை உடையவர்கள், அவர்கள் எல்லோரும் விம்மி உழைக்கும் அந்த நிலைமையை பாரீர் என்று தன்னுடைய வீரர்களுக்கு வீரன் சுட்டு காட்டுகிறான். அடுத்த பாடல். அச்சின் தின்தேர் ஆணையின் மாமேல் காலாளின் மொச்சு சென்றார் மெய் குருதி தாரைகள் முட்ட உச்சி சென்றான் ஆயினும் வெய்யோன் உதயத்தின் குச்சி சென்றான் ஒத்துளன் ஆகும் குறி காணீர். ஒரு கற்பனை, கம்பனுடைய கற்பனை. போர் ஏக்கச்சக்கமா ரத்தம் பொங்கி எழுகிறது. போர்க்களத்தில் மட்டும் நிற்கவில்லை, இந்த ரத்தம் ஆறு. ஏற்கனவே பார்த்தோம் சென்ற பாடலில் விண்ணில் செல்வோரும் அம்புகள் பட்டு இறக்கிறார்கள். ஆக இந்த இரத்த வெள்ளம் எல்லா இடத்திலும் தெரிக்க சூரியன் நண்பகலில் இருப்பவன் வெள்ளை வெளையர் என்று இருக்க வேண்டும். இந்த இரத்தங்கள் பட்டதால் உதய சிகரத்தில் இருக்கக்கூடியவன் போல செந்நிறமாக சூரியன் காணப்படுகிறான் என்பது கம்பனுடைய கற்பனை. இந்த போர் வீரர்கள் அச்சு அச்சு உடைய தின் தேர், அச்சு உடைய தின் தேர், தேர் மேல் இருப்பவர்கள், ஆணையின் மேல் இருப்பவர்கள், மா என்பது குதிரை, குதிரை மேல் இருப்பவர்கள், காலாட்கள் என்று மொச்சி தின்றார். மொய்த்து என்பதனுடைய இது. அவ்வளவு பேரும் ஒரு கூட்டமாக வர இவர்களுடைய குருதி தாரைகள் முட்ட விண்ணை எட்ட உச்சி சென்றான் ஆயினும், உச்சி என்பது நண்பகல், உச்சி காலம்னு சொல்றோமா இல்லையா? ஸோ உச்சி என்பது நண்பகல். உச்சி சென்றான் ஆயினும் வெய்யோன், வெய்யோன் என்பவன் சூரியன். நல்ல பட்ட பகல்ல 12 மணி மத்தியானம் இருக்கிற சூரியன்
வெள்ளை வெளையர்னு தான் இருப்பான். உதயத்தின் குச்சி சென்றான் ஒத்துளன். உதயம் என்பது உதயகிரி அல்லது காலை வேளையில் எழக்கூடிய சூரியன். அவன் வெள்ளை வெளியரென்று இருக்கப் போவதில்லை, அவன் சிவந்த நிறமாக காணப்படுவான். குச்சி சென்றான், உதயத்தின் குச்சி. குச்சி என்ற வார்த்தைக்கு நானும் அகராதியில போய் பார்த்தேன். உச்சி, சிகரம், தலை என்று பொருள் தருகிறார்கள். அப்புறம் அதுக்கு ஒரு இலக்கிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி இந்த கம்பராமாயண பாடலையும் சொல்கிறார்கள். ஆக எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்கும் பொழுது சந்தேகம் வரும். கம்பன் இவற்றை எழுதியதால் அது அகராதியில் சேர்த்து கொள்ளப்பட்டதா, அல்லது வழக்கில் இருந்த வார்த்தையை கம்பன் பயன்படுத்தி அதுவும் அகராதியில் சென்றதா என்று. ஏனென்றால் குச்சி என்பதற்கு உச்சி என்று பொருள் தருகிறார்கள். கம்பன் உச்சி சென்றான்னு எழுதியிருக்கலாம், ஆனால் அது மூணாவரிலையும் உச்சி இருக்கு. ரெண்டு உச்சி வர வேண்டாம் என்பதற்காக இதை குச்சி என்று பயன்படுத்தி இருக்கிறானோ. அகராதியில் பொருள் பார்த்தால் குச்சி என்றால் சிகரம், தலை, மலை உச்சி என்று போடுகிறார்கள். ஆக உதயத்தின் உச்சி சென்றான் ஒத்துளன். உச்சி சென்றான் ஆயினும் நண்பகல், எனவே உச்சியில் இருக்கக்கூடியவன் 12 மணி சூரியன் காலை சூரியன் போல காணப்படுவதை பாருங்கள் என்று வீரனன் வர்ணனை செய்கிறான். அடுத்த பாடல். கால் தோய் மேனி கண்டகர் கண்டப்பட்டு காலை ஆரோ என விண்படர் செஞ்சோரியது ஆகி வேராய் நின்ற வெண்மதி செங்கேள் நிறம் விம்ம மாறுவோர் வெய்யோன் மண்டிலம் ஒக்கின்றது காணீர். அதே போல ஒரு கற்பனை. பகல் நேரத்து சூரியன் காலை சூரியன் என்று ஆகிவிட்டது போல காணப்படுவது அந்த ஆனால் எப்படி இருக்குமோ அந்த கற்பனை. இதேபோல் சந்திரன் சூரியன் ஆவது போல. சந்திரன் வெண்மை நிறமுடையவன், அவனும் காலை சூரியன் போல சிவப்பு நிறமாக காணப்படுகிறான். ஏனென்றால் இங்கே போர்க்களத்தில் இருந்து எழும் இரத்த வெள்ளம், அதிலிருந்து தெறிக்கக்கூடிய துளிகள், அல்லது விண்ணில் பட்டார் என்று சொன்னோமே அவை போன்றவை எல்லாம் பட்டு கால் தோய் மேனி கண்டகர். கண்டகர் என்றால் பகைவர், அரக்கர். கால் தோய் மேனி கண்டகர் அவருடைய உடம்பு அதில் பட்டு, கண்டப்பட்டு என்றால் வெட்டப்பட்டு, வெட்டப்பட்ட காலை, வெட்ட கண்டப்படுகாலை ஆரோ பெரிய இரத்த ஆரோ என விண்படர் செஞ்சோரி. சோரி என்பது இரத்தம், வானத்தை நோக்கி தெரிக்கின்ற, வானத்தை தூக்கி எழுகின்ற இரத்தம் பட்டு வேராய் நின்ற வெண்மதி. வெண்மதி செங்கேழ் நிறம், சிவப்பு நிறமாக ஆனது. மாறுவோர் வெய்யோன் மண்டிலம், இன்னொரு சூரியன் போல காணப்படுகிறான் பாருங்கள் என்று சுட்டுகிறான் வீரனன். அடுத்த பாடல். வான் நனைய மண் நனைய வளர்ந்து எழுந்த பெருங்குருதி மகர வேலை தான் நனைய உற்று எழுமாறு அவை தெளித்த புதுமழையின் துள்ளி தாங்கி மீன் அணைய நரும் போதும் விரை அரும்பும் சிறை வண்டும் நிறம் வேறு எய்தி கானகமும் கடிபொழிலும் முறி ஈன்ற போன்று ஒளிர்வ காண்மின். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நான் சொன்னேன் கம்பனுடைய கற்பனை தான் இந்த வானரர் களங்கால் படலத்தின் முக்கியமான செய்தி என்று. இரத்தம் தெளித்து இரத்த ஆறு ஓடுகிறது. இந்த இரத்த ஆற்றில் மீன்கள் துள்ளுகின்றன. மீன் அணைய, மீன் அணைய, மீன் போன்று. இரத்த ஆற்றில் மீன் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய அந்த இரத்த அங்கே வண்டு, சிறை வண்டு. சிறை வண்டு, சிறை என்றால் இறக்கை, இறக்கை உடைய வண்டுகள் மீன் போல. இவையெல்லாம் சிவந்த நிறமாகின்றன. ஏனென்றால் இந்த இரத்த ஆறு வானத்தை எட்ட, அல்லது அந்த துளிகள் விண்ணை எட்ட, அதனால் வான் நனைய, வானம் எல்லாம் சிவந்து போக, மண் நனைய, மான் ஈரமாகிறது, மண் ஈரமாகிறது. இந்த ஈரத்திற்கு காரணம் தண்ணீர் என்று இரத்தம். வான் நனைய மண் நனைய வளர்ந்து எழு பெருங்குருதி மகர வேலை. வேலை என்பது கடல், மகரம் என்பது மீன். மீன்கள் இருக்கக்கூடிய கடல் போன்று
எழுந்த பெரிய இரத்த பேராறு. அதனால் வான் நனைய மண் நனைய வளர்ந்து எழுந்த பெருங்குழுதி அந்த கடலே நனைய தான் நனைய உற்று எழுமாறு அவை தெளித்த புது மழையின் துள்ளி தாங்கி. இந்த இரத்த ஆறு வானத்தை நனைக்கிறது, மண்ணை நனைக்கிறது, விண்ணை நனைக்கிறது, தானும் நனைந்து போகிறது. இவற்றிலிருந்து எழுந்த புது மழையின் துள்ளி தாங்கி. புதுமழை என்ற வார்த்தையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனுடைய துளிகள் தாங்கி மீன் அணைய, மீனை போன்று நரும் போதும் விரை அரும்பும் சிறை வண்டும் வேறு நிறம் எய்தி. இவையெல்லாம் சிவப்பாக இருப்பது அல்ல, வண்டு கருமை நிறமாக இருக்கும். நரும் போதும் பூக்கள் மலர்கள், இவை விரை அரும்பும் மலர் அரும்பு எல்லாம் வேறு நிறம் எய்தி, வேறு நிறம் எய்தி. இதனால் கானகமும் கடிபொழிலும் ஈன்ற முறி போன்று ஒளிர்வன காண்மின். முறி என்றால் துளிர் அல்லது இலை. ஸோ எல்லாம் செக்கச்சிவப்பேன்னு ஆயிடுது. கானகமும் கடிபொழிலும் புதிதாக அப்பொழுதுதான் முளைத்த புதிய தளிர் போன்று சிவந்து காணப்படுவதை காருங்கள் என்று வீடணன் தன்னுடைய வானர்களுக்கு தெரிவிக்கின்றான். என்னென்ன அங்க இருக்கிற தோட்டம், அங்க இருக்கிற பொழில், அங்க இருக்கிற துறவை எல்லாம் புதிதாக செக்கச்சிவேல் என்று சிவந்த நிறம் காணப்படுகிறது. அவற்றிற்கு இயல்பான நிறம் அன்று. இவ்வாறு இவை சிவந்து காணப்படுவதற்கு காரணம் மழைத்துளிகள் போல இந்த இரத்த ஆறு, இந்த வண்டுகள் அவற்றில் மூழ்கி பறக்கும் பொழுது அந்த வண்டுகளின் சிறையிலிருந்து தெளிக்கும் இரத்த துளிகளால் போது விரை அரும்பு எல்லாம் புதியதாக முளைத்தது போல காணப்படுவதை காணுங்கள் என்பது கம்பனுடைய கற்பனை. கம்பன் ஒரு வார்த்தை சொல்கிறான் இதில், புது மழை என்பது. மழையில் என்னையா புது மழை பழைய மழை என்பது? இரண்டு காரணம் மழை என்று கம்பன் வர்ணிப்பதற்கு உரையாசிரியர்கள் சுட்டுகிறார்கள். ஒரு காரணம், மழை என்பது பொதுவாக நீராகத்தான் இருக்கும். இங்கே நீர் இல்லை, அதற்கு பதிலாக இரத்தம். அது ஒரு புதுமை. புது மழை என்பது தண்ணீரால் விழக்கூடிய மழை என்று, இரத்தத்தால் விழக்கூடிய மழை என்பது ஒன்று. மற்றொன்று, மழை எவ்வாறு பொழியும் என்றால் மேகம் கருத்து மேகம் குளிர்ந்து அந்த நீர்ப்பரப்பு குளிர்வதால் அங்கிருந்து மழையாக பொழிகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி மேகத்தால் பொழியக்கூடிய மழை அன்று இது. வண்டுகளின் சிறையில் இருந்து சொட்டும் அந்த வண்டுகள் பறக்க, அந்த வண்டுகள் இரத்த ஆற்றில் மூழ்கி குளிப்பதால் விண்ணில் எழுந்து அவை பறக்கும் பொழுது ஏராளமான வண்டுகள் அவையெல்லாம் பறக்க அந்த இறக்கையிலிருந்து சொட்டு சொட்டாக ஆக மேகம் பொழியும் மழை என்று வண்டுகளின் சிறகுகளிலிருந்து பொழியும் மழை என்பதால் புதுமழை. தண்ணீர் விழுவதால் அல்ல, இரத்தம் விழுவதால் புதுமழை என்று புதுமழை என்ற வார்த்தையை கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான் என்று உரையாசிரியர் விளக்கம் தருகிறார்கள். பிரமாதமாக இருக்கு பாடு. வான் நனைய மண் நனைய வளர்ந்தெழுந்த பெருங்குருதி மகரவேலை தான் நனைய உற்றெழுமாறு அவை தெளித்த புதுமழையின் துள்ளி தாங்கி மீனனைய நரும்போதும் விரை அரும்பும் சிறை வண்டும் நிறம் வேறு எய்தி கானகமும் கடிபொழிலும் ஈன்ற முறி போன்று ஒளிர்வன காண்மின் என்று வர்ணிக்கின்றான் வீடணன். அடுத்த பாடல். வரை பொருத மதையானை துணை மறுப்பும் கிளர்முத்தும் மணியும் வாரி திரை பொருது புறம் குவிப்ப திறம்கொள் பனைமரம் உருட்டி சிறைப்புள் ஆர்ப்ப நுரைக்குடையும் வெண்குடையும் சாமரையும் எனச் சுமந்து பிணத்தின் நோன்மை கரை பொருது கடல் மடுக்கும் கடும் குருதி பேராறு காண்மின் காண்மின். காண்மின் காண்மின், எதை காண்மின்? குருதி பேர் ஆறு காண்மின். கடும் குருதி பேராறு, விரைந்து செல்லக்கூடிய. கடும் என்பது விரைவு என்று பொருள். கடல் மடுக்கும், கடலை சென்று அறையக்கூடிய இந்த பெரிய ஆறு, குருதி பேராறு காண். ஆறு என்றால் கரை இருக்க வேண்டும்.
இந்த ஆற்றிற்கு என்ன கரை என்றால் யானைகளின் பிணங்கள் கரைகளாக காணப்படுகிறது. பிணத்தின் நோன்மை என்று மூன்றாவது அடியின் இறுதி வார்த்தை. நோன்மை என்பது வலிமை அல்லது திண்மை. பிணத்துக்கு வலிமை உண்டா, பிணத்துக்கு திண்மை உண்டானா கிடையாது. அந்த நோன்மை என்பது கரையை குறிக்கிறது. அதால் பிணத்தால், யானையின் பிணத்தால் ஆகிய கரை, அந்த கரையின் நோன்மை, பிணத்தின் நோன்மை இல்லை, பிணத்தால் ஆகிய கரையின் நோன்மை. நோன்மை என்பது வலிமை. நோன்மை கரை பொழுது, வலிமை மிகுந்த கரை பொழுது கடல் மடுக்கும் கடுங்குருதி பேராறு காண்மின். இவ்வாறு இந்த ஆறு, இந்த ஆறுக்கு கரைகள் யானைகளின் பிணங்கள். அந்த ஆறுக்குள்ள என்னதான் இருக்குன்னா, வரை பொருத மத யானை துணை மறுப்பும். துணை என்றால் ரெண்டு, மறுப்பு என்பது தந்தம், இரண்டு தந்தங்கள். வரை பொருத மத யானை, வரை என்பது மலை, பொருது என்றால் ஒத்திருத்தல். மலையை ஒத்த மதம் பிடித்த யானைகளின் இரண்டு தும்பிக்கை, இரண்டு தந்தங்கள். அவற்றிலிருந்து கிளறக்கூடிய முத்துக்கள், முத்து பிறக்கும் இடங்கள் என்பது 20 சுட்டுகிறார்கள். அவற்றில் ஒன்று யானையின் மறுப்பு, யானையின் தந்தம். அவற்றிலிருந்து பிறக்கக்கூடிய முத்துக்கள், மணி, இவற்றையெல்லாம் வாரி இழுத்து கொண்டு ஒரு ஆறு போகுமே, அதுபோல இந்த இடத்தில் யுத்த களத்தில் இந்த நார்மலா போற யானை முத்து எல்லாம் வாரிக்க, அதுபோல இந்த ஆற்றிலும் திரை பொருது, திரை என்பது அலை, புறம் குவிக்க திணைகொள் பனைமரம் உருட்டி சிறைப்புள்ளார்ப்ப நுரை கொடியும். நுரை என்பது வெண்மையாயிருக்கும், கொடி என்பது வெண்மையான கொடி. நுரை கொடியும் வெண்கொடையும் சாமரையும் என சுமந்து இந்த காட்டாறு போகிறது. இந்த காட்டாருக்கு கரைகள் என்பது பிணத்தின் கரைகள், நோன்மை மிக்க கரைகள் என்று வர்ணிக்கின்றான் கம்பன். அடுத்த பாடல். அடுத்த பாடல் அக்ஷய். கைக்குன்ற பெருங்கரைய நிறுதர் புயக்கல் செறிந்த கதலிக்கானம் மொய்க்கின்ற பரித்திரைய முரண்கரி கை கோள் மாவ முளரிக்கானின் நெய்க்கின்ற வாழ்முகத்த விழும் குடரின் பாசடைய நிலமேல் சேற்ற உய்க்கின்ற உதிர களம் குளங்கள் உலப்பு இறந்த உவையும் காண்மின். உவையும் காண்மின். உவை என்பது தமிழ்ல அவன், இவன், உவன் என்று 3 சுட்டு உண்டு. அவன் அங்கு ரொம்ப தள்ளி இருக்கிறவன், இவன் ரொம்ப அருகாமையில் இருக்கிறவன், உவன் என்பது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவன். ஸோ அவன், இவன், உவன். நாம் பொதுவாக உவன் என்ற பண்பாடு இப்பொழுது இந்த காலத்தில் அவ்வளவாக பயன்படுத்தப்படுவது இல்லை. கம்பன் காலத்திலோ சங்க காலத்திலோ நிறைய பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன என்று இலக்கியத்தில் சான்றுகள் காண முடியும் நம்மளால். அதுபோல அவை, இவை, உவை. உவையும் காண்மின். இவை என்பது மிகவும் அருகில் இருப்பவை, அவை என்பது தூரத்தில் இருப்பவை, உவை என்பது நடுவில் இருப்பவை. கை குன்றம், குன்றம் என்பது மலை போன்ற, கை என்பது தும்பிக்கை, மலை தும்பிக்கை உடைய மலை போன்ற யானைகள் பெரும் கரைய, அவை கரையாக அமைந்துள்ளன. இந்த பாடல் யுத்த களத்தையும் ஒரு தாமரை தடாகத்தையும் ஒப்புமானம் சொல்லி, அல்லது ஓமை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லேடை போன்ற ஒரு பாடல் என்று கொள்ளலாம். கைக்குன்ற பெரும் கரைய, கரையாக அமைந்தது தும்பிக்கையை உடைய யானைகள். கைக்குன்ற பெருங்கரைய நிருதர் புய கனல் கதலி கானம். கதலி என்பது கொடி, துணியால் ஆகிய கொடி. நிருதர் புய கதல் கயம், நிருதர் புய கல் செறிந்த, கல் போன்ற வலிமையுடைய புயமுடைய அந்த அரக்கருடைய கைகள். கதலிக்கானம், கொடிகள் நிறைந்த ஒரு தாமரை தடாகம், கரை இருக்க வேண்டும், கொடிகள் இருக்க வேண்டும். அந்த கொடிகள் நிருதருடைய புயங்கள். மொய்க்கின்ற பரித்திரைய, பரி என்பது குதிரை, குதிரை தாவி தாவி போகும், இறந்து போன குதிரைகள் தான் குதிரையின் தாவல். எனவே அலைகள் தாவும். மொய்க்கின்ற பரி திரையாக, யானைகள்
கரை ஆக, குதிரைகள் திரை ஆக, திரை என்றால் அலைகள், முரண் கைக்கரி கோள் மாவ, வலிமை மிகுந்த யானைகளுடைய தும்பிக்கை கோள் மாவ. கோள் என்பதற்கு அகராதியில் பொருள் பார்த்தால் கோள் மாவ, மா என்றால் முதலை, முதலை இருப்பது போல கரியின் கைகள் இருக்கின்றன. ஒரு குளம் அல்லது ஒரு ஆறு, ஒரு வாவி, முதலைகள் இருக்கக்கூடிய ஆறு, அந்த முதலைகள் யானையினுடைய துதிக்கைகள் அந்த முதலைகள் போல காணப்பட, முளரிக்கானின் தாமரை, முளரி என்பது தாமரை, கானின் நெய்க்கின்ற வாழ்முகத்த, தாமரை மலருக்கு எது ஊமை சொல்ல வேண்டும் என்றால் வீழ்ந்து கிடக்கக்கூடிய வீரர்களின் வதனம். அவை மலர்ந்து காணப்படுவதற்கு காரணம் போரில் நாம் மரணமுற்றதால் நமக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, ராமனின் நம்பால் மாண்டு போகிறோம் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி. ஆக வாழ் முகத்த, வாழ் என்றால் ஒளி என்று பொருள், முகத்த. ஸோ தாமரை முளரி, முளரிக்கானின் வாழ்முகத்த, அந்த முகம் என்பது தாமரை. குளத்துல பாசி இருக்கும், பாசு அடைவது, பாசடை என்பது பாசி, அது அங்கே விழுந்து கிடக்கக்கூடிய வீரர்களின் குடல், அவையெல்லாம் நீரில் மிதக்கின்றன, பாசி போல காணப்படுகின்றன. சேறு இருக்க வேண்டும், சேறு என்பது நிணம், அந்த வீரர்களின் கொழுப்பு, உடலிலிருந்து வெளிப்பட்ட கொழுப்பு. கடைசியில் தண்ணீர் வேணும், உய்க்கின்ற உதிரம், சிவப்பு நிறத்திலுடைய அந்த உதிரம். களம் குளங்கள் உலப்பு இறந்த உவையும் காண்மின் என்று போர்க்களமாகிய இந்த களம் ஒரு குளம் போல காணப்படுகிறது. அந்த குளத்திற்கான கரை என்பவை யானை, அதில் இருக்கக்கூடிய கொடிகள் அரக்கருடைய கைகள், அங்கு எழும்பக்கூடிய அலைகள் அங்கு இருக்கக்கூடிய குதிரைகள், முதலைகள் யானையினுடைய தும்பிக்கைகள், தாமரை அந்த வீரர்களின் முகங்கள், பாசி அந்த வீரரின் குடல்கள், சேறு அந்த வீரரின் கொழுப்புகள் என்று இவ்வாறு போர்க்களம் ஒரு குளம் போல காணப்படுகிறது என்று வீடணன் தன்னுடைய வானர வீரர்களுக்கு சுட்டுகிறான். இதே வர்ணனை ஒரு வரி கூட கருத்து மாறாமல் கலித்தொகை பாடல் ஒன்று, கம்மனுக்கு பல ஆண்டுகள் முற்பட்ட கலித்தொகை பாடல் இதே வர்ணனையை தருகிறது. அதையும் பார்த்து விடலாம். அக்ஷய், இதோட வால். விடையிற்ற தோர் மொட்டு மொட்டு ஒக்க, வெஞ்சோரி நீர் ஒக்க, வீழ் தொங்கல் பா சடை ஒக்க, அடி செங்களம் பங்கைய பொய்கையாம் ஆறு காண்மின்களோ. அதுவும் இதே மாதிரி காண்மின்களோ என்றுதான் முடிகிறது. பங்கைய பொய்கை, பங்கையம் என்பது தாமரை. எது தாமரை பொய்கை போல் இருக்கிறது என்றால் செங்களம், அடு செங்களம், அடு என்றால் அடுத்தல் என்றால் கொல்லுதல், மரணம் விளைவிக்கக்கூடியது. மிடையுற்ற தேர் மொட்டு, தேர்கள் மூழ்கி போயிட்டு அந்த சிகரம் மட்டும் தெரிகிறது, தேருடைய உச்சி, அவை மொட்டு மாதிரி இருக்க. ரத்தம் வெஞ்சோரி நீர் ஒக்க, வீழ் தொங்கல் பா சடை ஒக்க, அடு செங்களம் பங்கைய பொய்கையாம் ஆறு காண்மின்களோ என்பது கலித்தொகை பாடல். கம்பனுடைய வர்ணனையும் இதுவும் ஒத்து போகிறது. அடுத்த பாடல். நெடும்படை வாழ் நாஞ்சில் உடு நினச்சேரின் உதிர நீர் காப்பின், கடும் பகடு படிகிடந்த கரும் பரம்பின் இள மல்லர் பறந்த கையில், படும் கமல மலர் நாரும் முடி பறந்த பெருங்கிடக்கை பறந்த பண்ணை, தடும் பனையின் நரும் பழனம் தழுவியதே எனப் பொலியும் தகையும் காண்பீங்கள். பழனம் என்பது வயல். ஒரு வயலும் இந்த போர்க்களமும் ஒன்றாக காட்சி அளிக்கின்றன. வயல் உழப்படுகிறது. நாஞ்சில் என்றால் கலப்பை. முதல் வரியில் நாஞ்சில் உழு நினச்சேரின், வயலில் சேர் இருக்கும். அதே போல இங்க சேர் என்பது நிணம் என்பது, நிணம் என்பது சேர் என்பது முந்தைய பாடலிலும் பார்த்தோம். நாஞ்சில் உழு சேர், இங்கே நாஞ்சில் என்பது வாள்,
நெடும்படை வாழ், வாளால் உழுதப்பட்ட, அங்கே கலப்பையால் உழப்பட்ட சேறு, இங்கே நிணச்சேறு. உதிர நீர் நிறைந்த காப்பின், தண்ணீருக்கு பதிலாக இங்கே ரத்தம். கடும் பகடி படி கிடந்த கடும் பரப்பின், யானையின் கால் அது அந்த பரப்பு. இளமல்லர் பறந்த கையில் படும் கமல நாரும் முடி, அந்த நாத்து நடக்கிறது. அந்த மல்லர்கள், மல்லர் என்பவர் உழவர்கள், அவர்கள் நாட்டு நடுவார்கள். அதுபோல இங்கே இறந்தவர்களுடைய முடி காணப்படுகிறது. அதுபோல பரந்த பண்ணை, தடம்பனையின் நரும் பழனம் தடவியதே, பழனம் என்பது வயல், அதுபோல போர்க்களம் காணப்படுகிறது என்று வீடணன் தன்னுடைய வானர வீரர்களுக்கு சுட்டுகிறான். அடுத்த பாடல். வெளில் தீர்ந்த வரை புறையும் மிடல் அரக்கர் உடல் விழவும் வீரன் மல்லின் ஒளிரு ஈர்த்த முழு நெடு நான் உறும் ஏறு பல படவும் உலகம் கீண்டு நளிர் தீர்த்த நாகபுரம் புக்கு இழிந்த பகழி வழி நதியின் ஓடி களிறு ஈர்த்து புகமண்டும் கடும் குருதி தடம் சுழிகள் காண்மின். குருதி தடம் சுழிகள் காண்மின் என்று காண்பிக்கிறான். குருதி என்பது ரத்தம், இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அது சுழித்து கொண்டு ஓடுகிறது. கடுங்குருதி தடம் சுழிகள் காண்மின், காண்மின் பெரிய பெரிய சுழிகள், தடஞ்சுழிகள். இவ்வாறு இரத்த ஆறு ஓடுவதற்கு காரணம், வெளிர் தீர்த்த வெற்றிடை வரை புறையும் மிடல் அரக்கர் உடல் விழவும். அரக்கர் உடல் விழ, அரக்கர் உடல்கள் பூமியில் விழுமாறு ராமன் போர் செய்து அவர்களை கொல்கிறான். வரை புறையும், மலைகளை ஒத்த அரக்கருடைய உடல்கள் வீழ. வெளிர் தீர்த்த, வெளிர் என்பது வெற்றிடம், வெற்றிடம் இல்லாமல் மிகுந்த திண்மையான மலை, வெளிர் தீர்த்த மலை, வெற்றிடமில்லாத மலை, அதை நிகர்த்த அரக்கருடைய உடல்கள் வீழ. வீரன் வில்லின் ஒளிரு ஈர்த்த முழு நெடு நான் உறும் ஏறு பட பலவும். ராமனுடைய வில், ஒளி வீசக்கூடிய அந்த வில், அதனுடைய நாணை இழுத்து உறும் ஏறு, இடி போன்ற வாளியினால் ஏவ, அது அந்த வாளிகள் என்ன செய்தன என்றால் உலகம் கீண்டு, அரக்கர்களை கொன்று அதன் பிறகும் சென்று உலகத்தை பிளந்து நளில் தீர்த்த, நளிதல் என்றால் செறிதல், மிகுதல் என்று பொருள். நளி தீர்த்த நாகபுரம், செறிதல் இல்லாத பாதாளலோகம் வரை புக்கு. நாகபுரம் என்பது பாதாளலோகம் வரை, பாதாளலோகம் வரை புக்கு இழிந்த பகழி, இதுதான் ராமனுடைய பகழி. அவ்வாறு ராமனுடைய பகழி செய்ய அந்த இரத்த ஆறு ஓடி அவற்றில் களிறு ஈர்த்து புகமண்டும், யானைகளையும் இழுத்து கொண்டு செல்ல தடம் சுழிகள் காணப்படுவதை பாருங்கள் பாருங்கள் என்று வீரணன் வானர வீரர்களுக்கு காண்பிக்கின்றான். அடுத்த பாடல். கைத்தளமும் காத்திரமும் கருங்கழுத்தும் நெடும் புயமும் உரமும் கண்டித்து எய்த்தில போய் திசைகள் தோறும் இரு நிலத்தை கிழித்து இழிந்தது அன்னின் எல்லால் மைத்த களிற்று எனமாவின் வாழ் நிறுதர் பெருங்கடலின் மற்ற இவ்வாழி தைத்து உளதாய் நின்றது என ஒன்றேயும் காண்பு அறிய தகையும் காண்பின். கைத்தளம், கை என்பது தும்பிக்கை, காத்திரம் என்பது புதிய வார்த்தை, யானைகளுடைய முன்னங்கால் என்று அகராதி பொருள் தருகிறது. கைத்தளமும் காத்திரமும், தும்பிக்கைகள் வெட்டப்படுகின்றன, முன்னங்கால்கள் வெட்டப்படுகின்றன, கருங்கழுத்து வெட்டப்படுகிறது. நெடும் புயமும் கண்டித்து, கண்டித்து என்றால் வெட்டப்படுதல், துண்டித்து. கை, யானையினுடைய முன்னங்கால்கள், யானையினுடைய தும்பிக்கை, வீரர்களுடைய கழுத்து, வீரர்களுடைய புயம் எல்லாம் எய்த்தில போய் திசைகள் தோறும் இரு நிலத்தை கிழித்து இழிந்தது எண்ணின் அல்லால், இவற்றையெல்லாம் கொன்று எய்ப்பு இல்லாமல், எய்த்து இல போல், இழைப்பு என்பது இல்லாமல், எய்த்து இல போய் திசைகள் தோறும் இளநிலத்தை கிழித்து இழிந்தது ராமனுடைய அம்பு. இவ்வாறு யானையுடைய தும்பிக்கை, யானையினுடைய முன்னங்கால், கழுத்து, புயம், வீரர்களுடைய இவற்றையெல்லாம் துண்டித்து எந்த விதமான இழைப்பும் இல்லாமல் எய்த்து இல போய்
திசைகள் தோறும் இரு நிலத்தை கிழித்து எல்லா திசைகளிலும் சென்று நிலத்தை எல்லாம் கிழித்து பாய்ந்தது என்பது அல்லாமல் மைத்த களிற்று இனமாவின் வாழ் நிகர பெருங்கடலின் மற்ற இவ்வாழி தைத்து உளதாய். அவ்வாறுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய இந்த வீரர்களுடைய உடல்களிலோ வாழ் நிறுதர் பெருங்கடலின் மற்ற இவ்வாழி தைத்து உளதாய் அவ்வாறு சொல்ல முடியாது. இல்லைன்னா 2 3 என்று ராமனுடைய அம்பு பூமியை பிளந்து கொண்டு போயிற்று என்று சொல்லலாமே ஒழிய அங்கேயே தைத்து நின்றது என்று சொல்ல முடியாது. எய்த்தில போய், எய்ப்பு என்றால் இழைப்பு என்று சொன்னேன். எய்ப்பு வந்து என்னை நலியும் அந்த நாளில் உன்னை நினைக்க மாட்டேன் துப்புடையாரே என்ற அந்த ஆழ்வாருடைய பாசுரம் அதே வார்த்தை எய்ப்பு. எய்ப்பு இல போய் திசைகள் தோறும். அடுத்த பாடல், பாடலின் சந்தம் மாறுகிறது. இதேதான். குமுதம் நாரும் மதத்தன கூற்றன சமுதரோடு மடிந்தன சார்தரும் திமிரமா அன்ன செய்கைய இத்திரம் அமிர்தன் வந்தன ஐயிரு கோடியால். இதுவரை யுத்தகளத்தின் வர்ணனை, யுத்தகளம் எவ்வாறு காணப்படுகிறது, அது தாமரை தடாகம் போல காணப்படுகிறது, அங்கே ஓடும் இரத்த ஆறு எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போன வீடணன் அடுத்த ஒரு 5 பாடல்களில் அங்கே வீழ்ந்து கிடக்கும் யானைகளை பற்றி மட்டும் சொல்கிறான். எத்தனை யானைகள் விழுந்தன, எப்பேற்பட்ட திறமுடைய யானைகள் என்று அடுத்த ஒரு 5 6 பாடல்களில் அதை சுட்டுகிறான் தன்னுடைய வானர வீரர்களுக்கு. குமுதம் நாரும் மனத்தன, குமுதம் நாரும் மதத்தன, குமுதம் என்பது ஒரு மலர், அது போன்ற வாசனை உடைய மதமுடையவை யானைகள். கூற்றன, கூற்றை போன்றவை அந்த யானைகள். சமுதரோடு மடிந்தன, சமுதர், சமுதர் என்பது யானை பாகன், யானையுடன் சமமாக சரிசமமாக வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவன் என்றனால் சமுதர் என்று பொருள். சமுதரோடு மடிந்தன சார்தரும் திமிர மா அன்ன செய்கைய. மா என்பது பன்றி. இந்த இடத்தில் பூமியை குடைந்து சென்ற அந்த திருமாலின் அவதாரமான பன்றியை போன்ற வலிமையும் ஆற்றலும் உடைய இந்த யானைகள் தம்முடைய பாகரோடு மடிந்தன. எத்தனை என்றால் 5 கோடியால் 10 கோடி யானைகள் இவ்வாறு மாண்டு போயிருக்கின்றன என்பது வீடனுடைய கணக்கு. குமுதம் நாரும் மதத்தன கூற்றன சமுதரோடு மடிந்தன சார்தரும் திமிரமா அன்ன செய்கைய இத்திரம் அமிர்தின் வந்தன. பார்க்கடலிலிருந்து தோன்றியது போல அதற்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய 5 கோடி யானைகள் போர்க்களத்தில் மடிந்து போயிருக்கின்றன. அடுத்த பாடல், ஏறு நான்முகன் வேள்வி எழுந்தன ஊரும் மாரியும் ஓங்கு அலை ஓதமும் மாறும் ஆயினும் மா மதமாய் வரும் 6 மாறில 6 இரு கோடியால். 6 இரு கோடியால் 12 கோடி. அடுத்த செட்டு யானைகள், வெவ்வேறு விதமான யானைகள். முதல்ல சொன்ன யானைகள் 10 கோடி யானைகள், உலகத்தை ஈன்ற பன்றி போன்ற வலிமை உடையவை அவை. ஏறு நான்முகன் வேள்வி எழுந்தன ஊரும் மாரியும் ஓங்குகளை ஓதமும் மாறும் ஆயினும் மாமதமாய் வரும் 6. 6 என்பது செய்கை அல்லது பாதை. மாமதமாய் வரும் 6 மாறு இல. 6 போல மதத்தை கொட்ட மதம் நீர் பொழியக்கூடிய யானைகள் நான்முகன் வேள்வியில் எழுந்தது போல அப்பேற்பட்ட வலிமை உடையவை இவை. ஒரு 6 இரு கோடி 12 கோடி யானைகள் விழுந்து கிடப்பதை பாருங்கள். அடுத்த பாடல், சும்மா ஒரு கணக்கு சொல்லிகிட்டே போனான் வீடன். எத்தனை யானை, முதல்ல 10 கோடி, அடுத்தது 12 கோடி. இந்த வாய்ப்பாடு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ 7 கோடி 14 கோடி. உயிர் வரந்தும் முதிரம் வரந்து தம் அயிர் வரந்தும் மதம் மறவாதன புயலவன் திசை போர் மத ஆணையின் இயல் பரம்பரை 7 கோடியால். புயல் என்பது மேகம். புயலவன் திசை போர் மத யானையின், போர் திசை யானை, மதம் பிடித்த யானைகள், 8 திக்கு யானைகள். அவை போல உயிர் போனாலும் உதிரம் போனாலும் அயர்வுற்றாலும் மதம் மறவாதன அப்பேற்பட்ட யானைகள் ஒரு 7 கோடிகள். அவற்றை ராமன் அம்புகள் வென்று குவித்திருக்கின்றன. அடுத்த பாடல், மீண்டும் யானைகளின் கணக்கு. கொடாது நிற்றலின்
கொற்ற நெடுந்திசை எடாது நிற்பன நாட்டம் இமைப்பு இல வடாது திக்கின் மதவரையின் வழி கடாம் முகத்த முளரி கணக்க ஆள் என்பது அசை. முளரி கணக்க, முளரி என்றால் தாமரை, தாமரை கணக்கு, தாமரை என்றால் தாமரை இல்லை, தாமரை என்றால் பதுமம். பதுமம் என்பது ஒரு பேர் எண்ணிக்கை என்று நாம் பார்த்திருக்கிறோம். நான் என்னுடைய ஸ்கிரிப்டில் கொடுத்துருந்தேன். ஒரு மிகப்பெரிய எண், ஒரு 10 கோடி என்பது ஒரு அற்புதம், 10 அற்புதம் என்பது ஒரு நிகர்ப்பம், அந்த மாதிரி 10 நிகர்ப்பம் என்பது ஒரு பதுமம், ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. முளரி கணக்க, பதும கணக்க என்று கொள்ள வேண்டும். அத்தனை எண்ணிக்கை உடைய யானைகள் கொடாது நிற்றலின் பிரம்மன் இவற்றை 8 திசையையும் நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லாமல் விட்டதால் கொற்ற நெடுந்திசை எடாது நிற்பன, திசை யானைகளாக இவைகள் இல்லை. ஏனென்றால் அந்த ஆணை அல்லது அந்த வாய்ப்பு பிரம்மன் கொடுக்கவில்லை. கொடாது நிற்றலின் கொற்ற நெடுந்திசை எடாது நிற்பன, 8 திசை யானைகளாக இவை இல்லை. மற்றபடி அவர்களுக்கு சமமான, அவற்றையும் வெல்லக்கூடிய நாட்டம் இமைப்பு அல வடாது திக்கின், வடாது என்று வடக்கு திசை, வடத்திசையின் மத வரையின், வரை என்பது மலை, அது போன்ற வழி கடாம், கடம் என்பது யானையின் மதனி. அப்பேற்பட்ட யானைகள் எத்தனை கணக்கு? இதுவரை 7 கோடி 10 கோடி 12 கோடி என்று சொன்னவன் இப்பொழுது வந்து ஒரு பதுமம் கணக்கு ஆள் என்று சொல்லி முடிக்கின்றான். அடுத்த பாடல். வானவர்க்கு இறைவன் திரை தந்தன ஆனவர்க்கம் 1000 கோடியும் தானவர்க்கு இறைவன் திரை தந்தன ஏனை வர்க்கம் கணக்கில் இவ்வெல்லாம். வானவர்க்கு இறை இந்திரன், அவன் ராவணனுக்கு திரை கட்டுகிறான், ராவனுக்கு கப்பம் கட்டுகிறான், ராவணனுக்கு அடிமை அவன். வானவர்க்கு இறைவன் திரை தந்த, வானவர்க்கு பிரம்ம இந்திரன் ராவணனுக்கு கப்பம் கட்டுகிறான். ஆன வர்க்கம் 1000 கோடியும் தானவர்க்கு இறைவன் திரை தந்தன ஏனை வர்க்கம் என்று இவையெல்லாம் கணக்கு இல்லாதவை. தானவர் என்பவர் அசுரர்கள், அவர்களுக்கு இறைவன் திரை தந்தன, அவர்களும் ராவணனுக்கு அப்பேற்பட்ட யானைகள் கணக்கில் அவையெல்லாம் அடிந்து போயிருக்கின்றன. அடுத்த பாடல். பார்க்கடலை கடைந்த பொழுது ஏராளமான யானைகள் எழுந்தன, பார்க்கடல் பண்டு அமிழ்தம் பயந்தனால் ஆர்த்தி எழுந்தன 1000 1000 மால் கணக்கு பரி இங்கு இவை மாறி இவை மேற்கின் வேலை வருணனை வென்றவ ஆள். யானையை பற்றி சொல்லி கொண்டு வந்தவன் இப்பொழுது குதிரையை பற்றி சொல்கிறான். பார்க்கடல் பண்டு அமிழ்தம் பயந்தனால் ஆர்த்தி எழுந்தன 1000 1000 மால் கணப்பரி இங்கு இவை. இங்கே இறந்து கிடக்கக்கூடிய இந்த குதிரைகள் 1000 1000, 1000 அல்ல 1000 1000, அவை பார்க்கடலில் எழுந்தது போல சிறப்புடையவை என்று அந்த கணக்கு சொல்கின்றான். குதிரைகள் எவ்வாறு விழுந்து கிடக்கின என்று. அடுத்த பாடல். இருநிதி கிழவன் இழந்து ஏகின அரிய அப்பரி 1000 1000 விரிசினத்து இகழ் விஞ்சையர் வேந்தனை பொருது பற்றிய தாமரை போலுமால். இருநிதி கிழவன், அவன் குபேரன், அவன் இழந்து, அதனால் இந்த பக்கம் வந்த, இழந்து ஏகின அரிய அப்பரி 1000 1000. குபேரனை தோற்கடித்து ராவணன் குபேரனை வென்ற பொழுது அவனிடமிருந்து பறித்து கொண்டு வந்தவை பல. அதில் ஒன்றுதான் புட்பக விமானம். அவனுடைய சொத்து, அவனுடைய பணம் எல்லாவற்றையும் ராவணன் கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். அப்பொழுது கவர்ந்து கொண்டு வந்த 1000 1000 குதிரைகள். இருநிதி கிழவன் இழந்து ஏகின அரிய அப்பரி 1000 1000 விரிசினத்து இகழ் விஞ்சையர் வேந்தனை, வித்யாதரர்களுடைய வேந்தனை, அவனை பொருது ராவணன் வெற்றி பெற்று பற்றிய, பொருது பற்றிய தாமரை போலுமால். மீண்டும் தாமரை என்பது ஒரு பதுமம் என்று கொள்ள வேண்டும். அந்த கணக்கு உடையவை என்று குதிரைகளின் எண்ணிக்கையை பற்றி சொல்லிக் கொண்டே போகிறான். அடுத்த பாடல். அப்பாடா, ஒரு மாதிரி முடிச்சிட்டான். இவ்வாறு வீரணன் வானரர்களுக்கு மூலபல சேனை அளிக்கப்பட்ட அந்த களத்தை காண்பித்து வரிசையாக என்னென்ன மாதிரி அழிவுகளை ராமன் உண்டாக்கினான் என்று சொல்லிக்கொண்டே வருகிறான். இதை எல்லாரும் வானர வீரர்கள் கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு இடையில சொல்லிட்டாங்க,
நீ இறை குன்று காணினும் பாடல் முதல்ல படிச்சிடறேன். என்று காணினும் காட்டினும் ஈது இறை குன்று காணினும் கோள் இலது காதலால் நின்று காணுதும் நேமியினான் உழை சென்று காண்டும் என ஏகினார் செவ்வியோர். உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சதோ இல்லையோ தெரியாது, இந்த வானர வீரர்களுக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் நிறுத்திக்கொடா வீடனா என்று சொல்கிறார்கள். என்று காணினும், என்று காணினும் காட்டினும், நாங்கள் பார்த்தாலும் நீ எங்களுக்கு காட்டினாலும், இது இறை குன்று காணினும் கோள் இலது. இறை குன்று, குன்றுகளுக்கெல்லாம் இறைவன் போன்ற இமயமலை, அதை கூட பார்த்துடலாம் போல் இருக்கு, இதை பார்க்க முடியாது. இறை குன்று காணினும் இதை பார்க்கக்கூடிய கோள் என்பது கொள்கை தன்மை, அது இல்லாதது இந்த யுத்தகளம். ஆதலால் நின்று காணுதும், போறியா நிறுத்திக்க, ஆறாமற இன்னொரு நான் பார்த்துக்கலாம். நேமியினான் உழை, ராமனுடைய இருக்கும் பக்கம், ராமன் பக்கத்தில் சென்று காண்டும் என்று, ராமன் எவ்வாறு இருக்கிறான் என்று நாம் மீண்டும் அங்கே போவோம் என்று சொல்லி வானர வீரர்கள் எல்லோரும் வீடணனுக்கு சொல்ல, என்று காணினும் காட்டினும் ஈது இறை குன்று காணினும் கோள் இலது ஆதலால் நின்று காணுதும் ஆற அமர, அப்ப பார்க்கலாம். நேமையினால் உழை சென்று காண்டும், இப்போ நம்ம எல்லோரும் ராமனை பார்க்க செல்வோம் என்று ஏகினர் செவ்வியோர். எல்லாரும் வானர வீரர்கள் எல்லோருமாக ராமன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். அடுத்த பாடல். ஆரியன் தொழுது ஆங்கு அவன் பாங்கரும் போர் இயற்கை நினைந்து எழு பொம்மலார் பேர் உயிர்ப்பொடு இருந்தனர் பின்பு உறும் காரியத்தின் நிலைமை கழறுவாம். ஆரியன் தொழுது, ஆரியனை தொழுது, ராமனை தொழுது, அங்கு அவன் பாங்கர், பாங்கர் என்பது பக்கம், அவனுடைய அருகில், போர் இயற்கை நினைந்து எழு பொம்மலார், பொம்மல் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். அவன் செய்த போர், அந்த போரின் இயற்கை என்பது இந்த இடத்தின் தன்மை, அதனுடைய வகை, அதனுடைய நிலைமை என்று கொள்ள வேண்டும். ஆரியனை தொழுது அங்கு அவன் பக்கத்தில் இருந்து போர் இயற்கை நினைந்து, அவன் போர் செய்த முறைமை, அவன் போர் செய்த நெறி, அவன் போர் செய்த தன்மை, இவற்றையெல்லாம் நினைந்து எழு பொம்மலார், அதனால் எழும்பக்கூடிய மகிழ்ச்சி உடையவர்களாகி பேர் உயிர்ப்பொடு, உயிர்ப்பு என்றால் பெருமூச்சு, பேர் உயிர்ப்பொடு இருந்தனர், ராமன் வானரப்படை எல்லோரும், ஃபுல் ஸ்டாப். பின்பு உறும் காரியத்தின் நிலைமை கழறுவாம். பின்பு, இதற்கு பிறகு, இதற்கு அடுத்தாற்போல் என்ன நடந்தது என்பதை, பின்பு உறும் காரியம், இதற்கு பின் நிகழ்ந்த செய்கை, அதனுடைய நிலைமை கழறுவாம், அதனுடைய தன்மை, அதனுடைய செயல், அதனுடைய விளக்கம் என்னது என்று கழறுவாம், நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் என்று கம்பன் தன்னையும் ஒரு பாத்திரமாக படைத்து கொண்டு, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லி வானரர் களம் கான் படலத்தை நிறைவு செய்கிறான். நான் சொன்னது போல இது வானரர் களம் கான் படலம். அடுத்தது ராவணன் களம் கான் படலம். இது நிறைவு பெற்றது. அது அடுத்த பாடல் போட வேண்டாம், வச்சுக்கங்க, நான் சொன்னபோது போட்டால் போகிறேன். இதில் ஸ்லைடெல்லாம் எடுத்துடலாம். ஸோ வானரர் களம் கான் படலம் முடிகிறது. இதற்கு அடுத்தது ராவணன் களம் கான் படலம். அதற்கு அடுத்த இரண்டு படலங்களும், ஒன்று ராவணன் தேர் ஏறு படலம், அடுத்தது ராமன் தேர் ஏறு படலம். இரண்டு படலங்கள் கம்பன் தனித்தனியாக சொல்கிறான். ராவணன் தேர் ஏறு படலம், ராமன் தேர் ஏறு படலம். ராவணன் தேர் ஏறுகிறான், ராமன் தேர் ஏறுகிறான். அதற்கும் அடுத்த படலம் ராவணன் வதைப்படலம். அநேகமாக ஜனவரி மாதம் எண்டில் ராவணன் வதைப்படலத்திற்குள் நுழைவோம் என்று நினைக்கிறேன். ஸோ வானரர் களம் கான் படலம் நிறைவு பெறுகிறது. நான் சொன்னது போல அடுத்த போர் ராவணனுடன் நிகழப்போகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நிகழப்போகிறது. ஏன்னா கம்பன் காட்டும் போர் மொத்தமே 5 நாள் தான் நிகழ்ந்தது. ஸோ அதற்கு ஒரு முன்னூட்டமாக, அதற்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையில் மூலபல சேனை எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பதை வீடனை கொண்டு வானர வீரர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் நிகழ்வாக கம்பன் இதை வடித்திருக்கலாம் என்பது
வரதராஜனுடைய கற்பனை. அடுத்த படலம் ராவணன் களம் காண் படலம். ராவணன் ஏன் களம் காண்கின்றான்? வானரர் களம் காண் படலத்திற்கு ஒரு கற்பனை, நான் ஒரு காரணம் சொன்னேன். வானர வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவது. ஏனென்றால் வானர வீரர்கள் இந்த பக்கம் ராவணனுடன் போர் செய்திருக்கிறார்கள் இலக்குவன் தலைமையில். எனவே ராமன் என்ன நிகழ்த்தினான் மூலபல வதை படலத்தில் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவிக்கும் பொட்டு அந்த அறிவிப்பு என்பது அவர்களுக்கு உற்சாகமூட்டும், இன்னும் நம்பிக்கையூட்டும், இன்னும் பலமூட்டும் என்ற எண்ணத்தில் அதை போய் பார்த்து வாருங்கள் என்று ராமன் அனுப்பி இருக்கிறான் என்று தோன்றுகிறது. ராவணன் களம் காண்படலாம். ராவணன் ஏன் களம் காண்கின்றான் என்றால், அவனுக்கு சொல்லப்படுகிறது மூலபல சேனை அழிந்து விட்டது என்பது. நம்ப முடியவில்லை அவனால. எப்படி? அது இம்பாசிபிள். அந்த அந்த சேனை அப்பேற்பட்டது இப்பேற்பட்டது, அதுவே அழிந்து போய்விட்டது என்றால் நம்ப முடியாதது என்பது போல சொல்கிறான். அதற்குள்ள அடுத்த வீரர்கள் வருகிறான். அவன் இன்னும் இருமாப்பில் இருக்கான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இலக்குவனை கொன்று விட்டு நான் வந்து விட்டேன், வேல் ஏறி இலக்குவனை கொன்று விட்டேன் என்ற பெருமிதத்தில் இருக்கிறான். அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க மாலியவான் போன்றவர்கள், இப்போவாது சீதையை கொண்டு விட்டுடு என்று. எதற்கும் மசியாமல் இருக்கிறான். அப்பொழுது தூதர்கள் வந்து சொல்கிறார்கள், இலக்குவன் உயிர் பெற்று வந்து விட்டான், அனுமன் மருத்துவமனையை கொண்டு வந்து விட்டான், எனவே இலக்குவனும் உயிர் பெற்று மீண்டு விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இதை கேட்டவுடன் ராவணனுக்கு நம்பிக்கை இல்லை. போய் களத்தை போய் பார்க்கிறான். இது ராவணன் களம் காண் படலம் என்பது. அந்த படலத்திற்குள் இப்பொழுது நுழைய போகிறோம். 5 பாடல்கள் தான் இன்றைய வகுப்பில் இருக்கின்றன. முதல் பாடல் இது நம்பர் 0ன்னு கொடுத்துருங்க. ஏனென்றால் இந்த பாடல் பல புத்தகங்களில் இல்லை. குறிப்பாக சென்னை கம்பன் கழக புத்தகத்தில் இது இல்லை. ஆனால் உவேசாவுடைய பதிப்பு, அதே போல அண்ணாமலை பதிப்பு, 2 பதிப்புகளிலும் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கின்றன. 2 உவேசா பதிப்பு மிகவும் மதிப்பிற்குரிய ஒரு பதிப்பு, அதில் இடம்பெற்றுள்ளதால் அதையும் நான் வகுப்பில் சொல்லலாம். பாடலின் கருத்து, பாடலின் பொருள், பாடலின் நயம் சிறப்பாக இருப்பதால் அந்த பாடலையும் சேர்த்து கொள்ளலாம் என்று அதையும் சேர்த்து கொண்டேன். முதல் பாடலை போடலாம். 0 பாடல், இராவணன் களம் காண் படலம். அடுத்தது, அலக்கண் எய்தி அமரர் அழிந்திட உலக்க வானரர் வீரரை ஓட்டி அவ் இலக்குவன் தன்னை வீட்டி ராவணன் துலக்கம் எய்தினன் தோம்யில் கழிப்பினே. நிகழ்வு யுத்த களத்திலிருந்து இலங்கை அரண்மனைக்கு மாறுகிறது. அலக்கண் எய்தி அமரர் அழிந்திட, வீடனன் மீது வேலை ஏவ, அந்த வேலை இலக்குவன் ஏற்றுக்கொள்ள, அதனால் இலக்குவன் இறந்துபட, இதை கண்டு வானர வீரர் அலக்கண், அலக்கண் என்றால் துன்பம், வருத்தம், எய்த உலக்க வானரரை ஓட்டி, வானர வீரரை எல்லோரையும் களத்தில் இருந்து விரட்டி அவ் இலக்குவன் தன்னை வீட்டி இலக்குவனை கொன்று இராவணன் துலக்கம் எய்தினான். துலக்கம் என்பது ஒளிர்தல், விளங்குதல், மாசு நீங்குதல், பளபள என்று ஆகுதல் என்று பல பொருள் கூறும். துலக்கன் எய்தினன் தோம் இல் கழிப்பினே. தோம் என்பது குற்றம் அல்லது பிழை, அது தீங்கு எதுவும் இல்லாத ஒரு சந்தோஷத்தில், எந்த விதமான பிழையோ எந்த விதமான குற்றமோ எந்த விதமான மாசோ இல்லாத பரிபூர்ண சந்தோஷம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் ராவணன் இருக்கிறான். இதற்கு காரணம் இலக்குவனை வீட்டியது ஒன்று, வானர வீரரை ஓட்டியது ஒன்று. இந்த 2 நிகழ்வாலும் அமரர் அலக்கண் எய்திட, அமரர்களுக்கு துன்பம் வர, தேவர்கள் எல்லாம் வருத்தப்பட, ராவணன் இந்த மிகுந்த சந்தோஷத்தில் இங்கே இருக்கிறான் என்பது முதல் பாடல். அலக்கண் எய்தி அமரர் அழிந்திட உலக்க வானர வீரரை ஓட்டி அவ் இலக்குவன் தன்னை வீட்டி ராவணன் துலக்கம் எய்தினன் தோமில் கழிப்பினேன் என்று இவ்வாறு ராவணன் இருக்கிறான். இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் போட வேண்டாம், எந்த ஸ்லைடுமே வேண்டாம். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் ராவணன். இலக்குவனை கொன்றாச்சு, வானர வீரர்களை எல்லாம் ஓட்டி விட்டோம், இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறான்.
அந்த மூலபல சேனை நம்முடன் வந்ததுதான் காரணம் என்று. அந்த மூலபல சேதனை வந்தது உங்களுக்கு வகுப்பில் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த தீவிலேருந்து வந்தாங்க, இந்த தீவிலேருந்து வந்தாங்க, அந்த மலையிலேருந்து வந்தாங்க. இட்ஸ் எ கேதரிங் ஆஃப் சோ மெனி ஆர்மிஸ் ஃப்ரம் சோ மெனி பீப்புள். பல இடங்களிலிருந்து பல சேனைகளை திரட்டி கொண்டு வந்து அது ஒரு மூலபல சேனையை ஆக்கி ராவணன் களத்தில் இறக்கி இருக்கிறான், ராமனை வென்று வாருங்கள் என்று சொல்லி. ஸோ தனக்காக வந்து தான் கூப்பிட்டவுடன் வந்து போரிட்ட எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று ராவணன் எண்ணி, இப்போ அவனுடைய மனநிலைமை என்னன்னு பார்க்கணும். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான், அதான் காரணம். கூப்பிட்டு தன்னுடைய வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய கிராண்ட் டின்னர் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க, தேங்க்ஸ் கிவிங். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அமெரிக்காவில் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக சொல்ல போனால் தேங்க்ஸ் கிவிங், நன்றி நவிலும் ஒரு விருந்து ஒன்றுக்கு ராவணன் ஏற்பாடு செய்கிறான். பிரமாதமான விருந்து. 5 பாடல்களும் அந்த விருந்துக்கான ஏற்பாடு பற்றிய பாடல்களாகவே அமையப் போகின்றது. அடுத்த பாடல் அக்ஷய், பாடல் 1, நம்பர் 1. பொருந்து பொன் பெரும் கோயிலுள் போர்த்தொழில் வருந்தினார்க்கு தம் அன்பினின் வந்தவர்க்கு அருந்துதற்கு அமைவு ஆயின ஆக்குவான் விருந்து அமைக்க மிகுகின்ற வேட்கையான். வேட்கை என்பது ஆசை, அருத்தி, டிசையர். விருந்து அமைக்கின்ற வேட்கையான், எல்லோருக்கும் விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமுடையவன், ஆசை உடையவனாக இருக்கிறான் ராவணன். எங்கே இருக்கிறான்? பொருந்து பெரும் கோயிலுள். கோயில் என்பது அரண்மனை. தன்னுடைய அரண்மனையில், பொன்னாலாகிய அரண்மனை, பொன் பெரும் கோயிலில், கோயிலுக்கு அந்த கோயிலில் விருந்து வைக்க வேண்டும். பொருந்து பெண் கோயிலுக்குள் விருந்து அமைக்க மிகுகின்ற வேட்கையான். யாருக்கு விருந்து? போர்த்தொழில் வருந்தினார்க்கு, போர் செய்து அதனால் வருத்தம் அடைந்தவர்களுக்கு, தம் அன்பினின் வந்தவர்க்கு, தாமாக வாலண்டரியா, ராவணனுக்கு பயந்தோ ராவணன் அச்சுறுத்தியோ வரவில்லை, வாலண்டரியா வந்திருக்கிறார்கள். தம் அன்பினின் வந்தவர்க்கு எப்பேற்பட்ட விருந்து? அருந்துவதற்கு அமைவு ஆயின, சாப்பிடுவதற்கு தோதான, சாப்பிடுவதற்கு மிக ரசிக்கக்கூடிய, ரசனை உள்ள, அருந்துவதற்கு அமைய ஆயின ஆக்குவான் விருந்து. அப்பேற்பட்ட விருந்து ஒன்று கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனாக ராவணன் இருக்கிறான். அடுத்த பாடல். இவன் விருந்து கொடுக்கணும்னா இவனுக்கு ஏராளமான அடியாட்கள், ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே வான நாட்டை வருக என வல்விரைந்து ஏனை நாட்டவரோடும் வந்து எய்தினார், மான நாட்டு அந்த போகம் அமைத்தீர் மற்று ஊனம் நாட்டின் உயிர் இழத்தீர் என்றான். இழத்தீர் உயிர். வான நாட்டை வருக, வான நாட்டில் இருக்கிறவர்கள் விண்ணவர்கள், அங்கே இருக்கிற சமயக்காரங்க, அங்கே இருக்கிறவங்க குக்கு, அங்கே இருக்கிற கட்லரி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு, கல்லினரி ஸ்பெஷலிஸ்ட், வான நாட்டை வருக என கூப்பிட வல்விரைந்து எய்தினார். தாம் அவங்க மட்டும் அல்ல, ஏனை நாட்டவரோடும் வந்து எய்தினார். தேவர்களை எல்லாம் வந்து சமைங்கடா, சாப்பாடு உண்டாக்குங்க என்று ராவணன் கட்டளையிட அவர்கள் மட்டும் இல்லாமல் தம்மை போன்ற சமையல் கலையில் சிறந்த பல எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து எய்தினார். மான நாட்டு அந்த போகம் அமைத்தீர். மானம் என்பது சிறப்பு என்று கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு சமையல் செய்ய வேண்டும், சிறந்த நாட்டு அந்த நாட்டு சமையல் போல அமைய வேண்டும். மற்ற ஊனம் நாட்டு வீராயின், இந்த சாப்பாட்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க உயிர் இழத்தீர் என்றான். அதட்டுகிறான், ஆணையிடுகிறான், பயமுறுத்துகிறான். அடுத்த பாடல். இவ்வாறு ராவணன் ஆணையிட என்னெல்லாம் வருகின்றன பாருங்கள். நரவும் ஊனும் நவை அற நல்லன பிறவும் ஆடையும் சாந்தமும் மெய்மலர் திறமும் நாண புனலுடு சேக்கையும் உள்ளும் புறமும் நிறைய புகுந்தவால். ராவணன் சொல்லிட்டான், சாப்பாடு போட போறேன்னு. விருந்து மட்டும் இருந்தால் கிடையாது, விருந்துக்கு அப்புறம் ஆடல் பாடல் எல்லாம் உண்டு. அப்புறம் வந்திருப்பவர்கள் எல்லோரும் நன்றாக உண்டு, அடுத்த வாட வர்றது ஆட்டோமேட்டிக்காக உண்டு உறங்கி வருகிறதா இல்லையா? எனவே சேக்கை என்ற வார்த்தையும் வருகிறது. சேக்கை என்றால் படுக்கை என்று பொருள். நரவும் ஊனும் நவை அற நல்லன பிறவும் ஆடையும் சாந்தமும் பொய் மலர்த்திறமும் நான புனலோடு சேக்கையும் உள்ளும் புறமும் நிறைய புகுந்தவால். அந்த அரண்மனைக்கு உள்ளும் அரண்மனைக்கு வெளியிலும் ஏராளமான
இவையெல்லாம் கொண்டு வரப்பட்டன. எவை? நரவு, நரவு என்றால் கள் அல்லது மது, ஊன் மாமிசம், நவை அற குற்றமில்லாத நல்லன பிறவும், இவை தவிர ஆடையும், போர் செய்து வந்திருக்கிறார்கள் அவளுக்கெல்லாம் அந்த போர்க்கள ஆடைகளை எல்லாம் கழிந்து புத்தாடை அணிய வேண்டும். ஆடையும், சாந்தம் என்பது சந்தனம், மெய் மலர் திறமும் மலர் தூவிய, நாணம் என்றால் கஸ்தூரி, கஸ்தூரி வாசனை உடைய சேக்கை படுக்கை, இவையெல்லாம் உள்ளும் புறமும் நிறைய புகுந்தவாள். நரவும் ஊனும் நவையற நல்லன பிறவும் ஆடையும் சாந்தமும் பெய்மலர் திறமும் நாண புனலுடைய சேக்கையும் புறமும் உள்ளும் நிறைய புகுந்தவாள். அடுத்த பாடல். நாணம் நெய் நன்கு உரைத்து நறும் புனல் ஆன கோதுகர ஆட்டி அமுதோடு பானம் மூட்டி சயனம் பரப்புவான் வான நாடியர் யாவரும் வந்தனர். நாணம் நெய், நாணம் என்பது கஸ்தூரி, மீண்டும் நெய் நன்கு உரைத்து நறும்புனல், நறும்புனல் ஆன கோது அற ஆட்டி, ஆட்டுதல் என்றால் நீராட்டுதல் என்று பொருள். குளிப்பாட்டி, அந்த குளிப்பாட்டுறதுக்கு நறும் புனல் வாசனை மிகுந்த தண்ணி, நாணம் கஸ்தூரி, நெய் நன்கு உரைத்து கஸ்தூரியினுடைய வாசனை பொருளை எல்லாம் சேர்த்து கோது அற ஆட்டி, குற்றமில்லாமல் பிழையில்லாமல் எல்லோரையும் குளிப்பாட்டி அமுதொடும் பானம் ஊட்டி சயனம் பரப்புவான். சயனம் என்பது தூங்க வைப்பது. இதற்காக வான நாடியர் யாவரும் வந்தனர். வான தேவலோகத்து பெண்கள் எல்லாம் இந்த விருந்தினர்களை கவனிப்பதற்காக எல்லோரும் வந்து சேர்ந்தனர். அடுத்த பாடல். வந்தவர்கள் யாரெல்லாம்? பாடுவார்கள், பயில் நடம் பாவகத்து ஆடுவார்கள், அமளியில் இன்புற கூடுவார்கள், முதலும் குறைவுகர தேடினார் என பண்ணையின் சேர்ந்ததால். பண்ணை என்பது கூட்டம், ஒரு தொகுதி, ஒரு குழு. குழு குழுவாக வந்து சேர்கிறார்கள். யார் என்றால் பாடுவார்கள், பாட்டு பாடுகிறவங்க. பயில் நடனம் பாவகத்து நடனம் ஆடுவார்கள், பயின்ற நடனம் ஆடுவார்கள். அடுத்து ஒரு வார்த்தை போடுறாங்க, அமளியில் இன்புற கூடுவார்கள். வந்திருக்கும் பல்நாட்டு அரக்க வீரர்களுடன் கூடுவார்கள். எங்கே? அமளியில், படுக்கையில் இன்புற கூடுவார்கள். முதலும் குறைவேற தேடினார் என்ன, எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய எல்லா இன்பங்களும் கொடுக்கக்கூடிய வகையில் பண்ணையின் சேர்ந்ததால் குழு குழுவாக எல்லோரும் வந்து சேர்கிறார்கள். இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பு. சில பேர் போயிடுறாங்க வகுப்பு முடிஞ்ச உடனே, அவர்களுக்கு தயவு செய்து இருங்கள். இனிமேல் உங்கள் அனைவருக்கும், இன்னைக்கு யாரோ சொன்னாங்க என்கிட்ட, வகுப்பு நீங்கள் சிங்கப்பூர் டைம்னு போட்டிருக்கீங்க, சிங்கப்பூர் டைம்னு மட்டும் பொத்தா போதாது, இந்தியா டைமும் போடுங்க என்று கவனத்தில் கொள்கிறேன். முடியுமானால் இந்த அழைப்பு அனுப்புபவர்கள் இந்து அறக்கட்டளை வாரியம். இந்து அறக்கட்டளை வாரியம் சிங்கப்பூரிலிருந்து இயங்குகிறது. எனவே அவர்கள் என்னை பொறுத்தளவில் சிங்கப்பூர் நேரம்தான் தருவார்கள். வகுப்பில் இருக்கும் அனைவருக்கும் சொல்லிவிடுகிறேன், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வியாழக்கிழமை உங்களுக்கு மெசேஜ் வருகிறதோ வரலையோ, வராமல் இருந்தாலும் வகுப்பு உண்டு என்பது நிச்சயம். அந்த நேரம் எப்பொழுதும் இந்திய நேரம் 5 மணி, சிங்கப்பூர் நேரம் 6:30 மணி. நான் இர்வைனில் இருந்தேன்னா எனக்கு காலம்பர 3 மணி. பட் இந்த நேரம் மாறவே மாறாது. ஆக சிங்கப்பூர் நேரமா இந்திய நேரமா என்ற கன்ஃபியூஷனோ என்ற ஐயப்பாடோ வேண்டாம். எப்பொழுதுமே இவையெல்லாம் நிலையானவை. வியாழக்கிழமை இந்திய நேரம் மாலை 5 மணி, 4:30 மணிக்கு அரட்டை. சிங்கப்பூர் நேரம் 7 மணிக்கு அரட்டை, 7:30 மணிக்கு கிளாஸ். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சென்ற வாரம் கொடுத்த பாஸ்வேர்ட் அண்ட் மீட்டிங் ஐடி, இந்த வாரம் கொடுத்த பாஸ்வேர்ட் மீட்டிங் ஐடி ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஐ வில் ஹாவ் எ ரீகன்ஃபர்மேஷன் வித் ஹெச்இபி. முன்னால் இருந்த மாதிரி ஒரு 4.5 வருஷம் ஒரே பாஸ்வேர்டு ஒரே மீட்டிங் ஐடியில் தான் வகுப்பு ஓடிக்கொண்டிருந்தது. அதே நிலைமையை எய்து விடுவோம் என்று எனக்கு தோன்றுகிறது.
ஆக புத்தாண்டு தொடக்கம் புது பாஸ்வேர்ட் புது ஐடி நிரந்தரமாக்கப்படும் என்று நம்புகிறேன். I hope I am correct, Akshay. Please later on confirm that with me that the Okay, sir. password and the Zoom meeting ID will never change. I don't know about the link. அது புதுசாக தராங்களே இல்லையா தெரியாது. ஸோ அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் ஜூமில் இந்த மீட்டிங் ஐடி இந்த பாஸ்வேர்ட் வைத்து ஜாயின் பண்ணலாம். நானே இன்னைக்கு மீட்டிங் ஐடிலாம் கீன் பண்ணலை. ஐ ஜஸ்ட் கிளிக்ட் அட் த லிங்க் அண்ட் தென் ஐ குட் என்டர் இன் டு த கிளாஸ். அதனால் அந்த லிங்கை பயன்படுத்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வரும். கம்பன் கிளாஸ் SG2 என்று 2 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்காங்க. அதில் எல்லோரும் அதில் இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ண முடியும். அந்த குரூப்புக்கு நிறைய அட்மின் இருக்காங்க. குமார் ஒரு அட்மின், முகுந்தன் ஒரு அட்மின் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஐ கேன் ஆட் சம் மோர் அட்மின். ஸோ கம்பன் கிளாஸ் SG2 2 வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா ஒரே குரூப்பில் 500 ஆக்க முடியும் என்றால் ஒரு குரூப்பாக ஆக்கிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில். இந்த லிங்க் வழியாக இந்த வாட்ஸ்அப் குரூப் வழியாக உங்களுக்கு கம்பராமாயண வகுப்பு பற்றி வியாழக்கிழமை மட்டும் ஒரு செய்தி வரும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வேறு எந்த விதமான குப்பையும் வராது என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஆக இதுதான் வகுப்பு நடைபெறும் நிலவரம். டைம் பாதரே பண்ணாதீங்க. இந்தியா டைம் 5 மணி, சிங்கப்பூர் டைம் 7:30 மணி. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதை உங்களுக்கு தெரியப்படுத்தி அனைவருக்கும் வரும் ஆண்டு எல்லா நலங்களும் கூட்டும் புதிய புத்தாண்டாக அமையும். ஏன்னா அடுத்த வகுப்பு ஜனவரி 2. புத்தாண்டிற்கு பிறகுதான் அடுத்த முறை சந்திக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா வளமும் வரும் ஆண்டும் வரக்கூடிய எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஆண்டின் இறுதி வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அக்ஷய், எல்லாரையும் ஓப்பன் பண்ணி விடலாம். வகுப்பு சம்பந்தமாக கருத்து தெரிவிப்பவர்கள், ஐயங்கள் ஏதாவது இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக இப்பொழுது பேசலாம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. பல பேர் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் பார்க்க முடியுது. டாக்டர் மீனாட்சி நான் இப்போ தான் பார்க்குறேன் அவங்கள. அப்புறம் லங்கேஷ் பார்க்குறேன். நன்றி எல்லோருக்கும். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி, கோடானு கோடு நன்றி. ஓப்பன் டு ஆல் நவ். அவங்க அன்மியூட் பண்ணி கொண்டு பேசலாம். வணக்கம் ராஜ்மோகன். வணக்கம் ராஜன். வணக்கம் முகுந்தன். நீங்க சொன்ன அந்த பாசுரத்தை ஒரு தடவை சொல்லிடலான்னு. சொல்லுங்க. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளினானே. ரொம்ப புகழ்பெற்ற பாசுரம். ரொம்ப புகழ்பெற்ற பாசுரம். இதோட கூட இன்னொரு ஒரு சின்ன கேள்வி. இந்த விருந்தெல்லாம் எல்லாம் படைக்கிறாங்க, பட் அந்த மூலபல சேனையில எல்லாரும் செத்து போயிடுறாங்க. யார் வந்து சாப்பிட போறாங்க? எல்லாரும் செத்து போயிட்டாங்களே, யார் வந்து சாப்பிட போறாங்கன்னு. முகுந்தன், இந்த செய்தி இந்த கணத்தில் ராவணன் அறியவில்லை. அடுத்த கிளாஸ்ல முதல்ல வரக்கூடிய செய்தியை இவ்வளவு ஏற்பாடு பண்ணணும்னு தூதுவர்கள்லாம் வந்து சொல்கிறார்கள். டே எவன்டா சாப்பிட போறான், எல்லாரும் செத்து போயிட்டாங்களேன்னு சொல்றாங்க. பட் இது எகைன் நல்ல ஒண்ணு பார்க்கலாம். ஒரு ராவணனுடைய வேனிட்டி அதை காண்பிப்பதற்காக இருக்கலாம். அவனுடைய வேனிட்டி, அவனுடைய இருமாப்பு. அவன் வந்து மூலபல சேனையை அனுப்பிச்சுட்டு இவன் இந்த பக்கம் இலக்குவனை போற. அதனாலதான் இலக்குவனை கொன்று விட்டேன் அந்த ஒரு பெருமிதம் மட்டும் இவனுக்குள் இருக்கிறது. ஏற்பாடு பண்றான். அதுவும் தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த யானை சம்பந்தமா நானும் ஒரு கவிதையை சொல்லிடுறேன். அதாவது, அன்றுயிர் தவித்த யானை அழைத்ததும் நொடியில் காத்தாய், நன்றுனை துதித்த பக்தன் நம்பிய வண்ணம் வந்தாய், இன்றுனை அழைத்த பின்னும் ஏறிலாதிருத்தல் ஏனோ, கன்றினை காணா தாயோ,
அறுத்துனில் கொள்வாய் போற்றின்னு திருமாலை பத்தி எழுதினேன். ரொம்ப யானைன்னு நல்ல சொன்னோன்னு அது யானைன்னு சொன்னோன்னு ஞாபகம் வந்து என்னுடைய கொஸ்டின் இதுதான். இப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் போர்க்காலத்துல உயிர் சேதங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அத பத்தி கவலைப்பட்டதாக சமூகம் இருப்பதாக இன்று வரை தெரியவில்லையே. காரணம் என்ன? கெட்டவர்கள் அழிவது நன்றுதானே. அது சரிதான். ஆனா அந்த கெட்டவர்களோட சேர்ந்து நல்லவர்களும் அழிகிறார்கள், இயற்கையும் அழிகிறது. என்ன எத்தனையோ தவிர்க்க முடியாது. பாருங்க, எத்தனை யானைப்படை, எத்தனை குதிரைப்படை, எத்தனை சேனைகள் அழிந்தன. ஒருத்தனுடைய ஒரு அகம்பாவத்துக்காக இந்த உலகமே தன்னுடைய உயிரை கொடுக்கணுமா? collateral damage unavoidable. சுரேஜ்மி இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. சுரேஜ்மி, நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது there has never been a good war nor a bad peace அப்படின்னு சொல்லுவாங்க. That's what's happening in any war. I see. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல, நம்ம கண்கூட பாக்குறோம். அதனாலதான் கேட்டேன். கண்டிப்பா பாக்குறோம். Sir, as long as the bad people are there, good people are there, the good will have to overcome the evil. கரெக்ட். So a price has to be paid. But good people are very minimum. Bad people are many. No, that is that dharmam vellum. ஓகே, மற்ற கருத்துக்கள், சிறப்பு. வேற ஏதாவது கருத்துக்கள்? Evil forces unite together. ஐயா வணக்கம் மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி. புதுமழை பொழியறதா சொன்னேன். எங்களுக்கு வந்து புது வெள்ளை மழை பொழிஞ்சது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. பெங்களூருக்கு வாங்க, புது அலையே இருக்கும் வெள்ளையா. நன்றி நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? பிரசன்னா டி முருகன் யாரோ வந்திருக்கீங்க மதுரையில இருந்தா? தெரியாது. ஓகே, வணக்கம் விஜய், உங்களையும் பாக்குறோம். அட்லீஸ்ட் உங்க படம் பாக்குறோம். பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீமதி. ஹலோ. இந்த போர் வந்து வீடனன் செய்யும் வர்ணனை என்பதால் இந்த போர்ல வந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு அருவருப்போ அச்சப்படக்கூடிய காட்சிகளோ இல்ல. எல்லாமே ஒரு கவிதை நயத்தோட இருப்பது மாதிரி இந்த பகுதி மட்டும் எல்லாமே ஒரு கவிதை நயத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னடா நல்ல உள்ளம் கொண்ட வீடனன் பார்க்கும் பொழுது ராமர் செய்த செயலை அவன் சொல்லுறதுனால அது வந்து ஒரு நயத்தோட ரொம்ப அழகா கவிஞரோட கம்பரோட கற்பனையோட அமைந்திருக்கிறது என்று என்னோட ஒரு கருத்தாக இருக்கிறது. கம்பனுடைய கற்பனை தவிர வரதராஜன் அவர்களின் விளக்கம் புரிபடாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வீடணன் இந்த நிகழ்வு எதையும் பார்க்கவில்லை. அதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணும். ஏனென்றால் 2 விதமான போர்கள் நடக்கின்றன, 2 இடத்தில் போர்கள் நடக்கின்றன. ஒன்று, ராவணன் தலைமையில் அரக்கர்கள் வந்து வானர சேனையை எதிர்கொள்கிறார்கள். இந்த வானர சேனைக்கு தலைவன் இலக்குவன், அனுமன் எல்லோரும் இருக்கிறார்கள். ராமனை தவிர அத்தனை பேர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதனால்தான் ராவணன் வீடணன் மீது வேல் ஏவுகிறான். ஸோ இந்த வேல் ஏற்ற படலம் முதல் பாடல்லேருந்து அது நிகழும் பொழுது அங்க மூலபல சேனை அழிவு நடக்கிறது. ஸோ மூலபல சேனை அழிவு நிகழ்த்தப்பட்டதை வீடணன் பார்க்கவில்லை, அவன் அங்கே இல்லை. ராமன் கட்சியை சேர்ந்தவங்க ஒரே ஒரு ஆள் தான் அங்க இருந்தாங்க, அது ராமன் மட்டும்தான். ஆக வீடன பெரிய ஒரு பிரச்சனை பாருங்க. நீங்க பிரச்சனை சொல்ல மாட்டேன், வீடனா நீ போய் சொல்லு என்று ராமன் வீடணனை அனுப்புகிறான். போர்க்களத்தை போய் பாருங்க, இவன் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவான் என்று ராமன் அனுப்புகிறான். வீடனா நீ பார்க்காத ஒன்றை இவர்களுக்கு விளக்குவாயாக என்று ராமன் சொல்லி அனுப்புகிறான். 2 காரணம் இருக்க முடியும். ஒன்று, அரக்கரை பற்றி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் அதை இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரே ஆள் வீடன் மட்டும்தான், வேற யாருக்கும் அரக்கர்களை பற்றி தெரியாது. ராவனுடைய தம்பி என்ற முறையால் மூலபல சேனையை பற்றி இவன் அறிந்திருக்க கூடும். இந்த யானைகள்லாம் குபேரனை கொன்ற போது எடுத்து
இந்த யானைகள்லாம் இந்த குதிரைகள்லாம் வித்யாதரரை வென்று போது என்பது போன்ற செய்திகள் அறிந்திருக்கக்கூடிய சாத்தியம் வீடணன் ஒருவனுக்கு மட்டுமே உள்ளது என்பதால் ராமன் வீடணனை அனுப்பியிருக்கிறான் என்று கொள்ள வேண்டும். சுக்ரீவன் மட்டும் போய் நீங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க, நீயும் உன்னுடைய வானர் கூட்டமும் போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் வீடணனையும் சேர்த்து அனுப்பினான் என்பதற்கு வீடணன் களத்தில் இல்லாத போதும் நீ அதை பற்றி சொல்லு என்று ராமன் அனுப்பியதற்கு வீடணனுடைய ஆற்றல், வீடனுடைய திறமை, வீடனுடைய நாலெட்ஜ் பேஸ், டேட்டா பேஸ், அதை மனதில் கொண்டு ராமன் வீடனை அனுப்பியிருக்க கூடும் என்பது என்னுடைய கருத்து. சூப்பர் சார். கருத்து ராஜன். ஒருவேளை வீடனன் போய் பார்த்தான்னா, நீ கவலைப்படாத, உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா ராவணனே அடிச்சு உனக்கு ராஜ்யம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இருக்குமா? இல்ல வானர் படைக்க ஒரு எந்தூசியாசம் வரதுக்காக ஒரு ரைட். அது ஏற்கனவே சொல்லிட்டார் அவர். நான் இதான் கேட்கிறேன், பாரு உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நானு, நீ கவலைப்படாத, போய் பார்த்தேன்னா உனக்கே தெரிஞ்சிடும், உனக்கு ராஜ்யம் கண்டிப்பா வந்துடும். போன வகுப்பிலே பார்த்தோமே, கொழுந்தியும் மீண்டால் அரக்கனும் பட்டான் என்பது அந்த வார்த்தை சொல்லப்பட்டது போன வகுப்புல. கரெக்ட். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? இல்ல, இந்த பாடல் முன்னாடி எல்லாம் இந்த வகுப்போட எண்ணு வரும் அந்த ஸ்லைட்ல, இது எத்தனாவது வகுப்புன்னு. That is not coming in the new slides. முதல்லயே ஸ்லைட்ல வருதுமா, 233 வந்ததுமா. இல்ல, இது எல்லா ஸ்லைட்லயுமே அது வரும், அது ஃபிக்ஸ்டா. அது டீச்சர் ஸ்டூடண்ட் ஆங்கிள் கேக்குறாங்க, அதனால எங்களுக்கு ஸ்டூடண்ட்க்கு தேவையில்லை. இல்ல, இது பார்க்க பதிவாகும், 200 வாரம் ஆயிருக்கு, 300 வாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. 233 என்னுடைய ஸ்லைட்ல வருதேம்மா, நான் உங்களுக்கு போட்டு அனுப்புறதுல வருதே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு போட்டோ கூட பிடிச்சி அனுப்பியிருக்கேன், வரல. இல்ல, நான் உங்களுக்கு வர்ற ஸ்லைட்ல வகுப்பு 233 தேதி போட்டு வானர கலங்கான் படலம் பாட்டு 1, 2, 3 வருது. பாத்துக்கிறேன். ஒரு ஸ்லைட்லயும் வரணும்ன்றாங்க. இல்ல ஒரு ஸ்லைட்லயும் கேக்குறாங்க அவங்க. முதல் ஸ்லைட்ல வந்தது, அது ஒரு ஸ்லைட்லயும் வரணும்ன்றாங்க. ஒவ்வொரு ஸ்லைட்ல வரணும்ப்பா, நான் பாக்குறேன். ஐ டோன்ட் திங்க் தே ஆர் எடிட்டிங். முன்னாடி வரும், முன்னாடி வந்தது. இல்ல, நான் உங்களுக்கு அனுப்புறது அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். Anyway, let me check with Akshay and the team. இல்ல, ஒருவேளை எழுத்து சின்னதா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஃபாண்டோட கலரா கூட இருக்கலாம். சரி, அதையும் பாக்குறேன். அது வகுப்பு எண்ணு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, கருத்துக்கள் மற்றவர்கள் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம். அல்லது சாரி, உங்களெல்லாம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் பார்க்க போறேன், அடுத்த வருஷம் தான் இனிமே பார்க்க போறேன் உங்களை. சரி, எல்லாரும் பெரியவாள்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க இருந்தே நான் நமஸ்காரம் பண்றேன். அச்சதையை தெளிங்க பாக்கலாம், யார் யாரெல்லாம் தெளிச்சா நான் கவுண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா, குமார் அண்ணா. ரெண்டு பேரும் மதுரை இல்ல, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஐயா அடுத்த வருஷம் நியூ இயர் வகுப்பு எங்க இருந்து எடுக்க போறாரு? வெளிநாடு, எந்த நாட்டுல இருந்து? அடுத்த ஆண்டும் அமெரிக்கா தான். ஜனவரி 3 தான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே, அடுத்த வியாழக்கிழமையா ராத்திரி 2:30 மணிக்கு எழுந்திருக்கணும். இதுதான் மாமா உங்ககிட்ட நாங்க கத்துக்க வேண்டிய பாடம். இதுவும் மாமா ஆமா, இதுவும் சாரி மன்னிச்சுக்கணும். இதுக்காக நீங்க 50 பேர் 60 பேர் வரும்போது நான் ஒருத்தன் எழுதிருக்கிறது பெரிய பாடாயா? அப்படிலாம் இல்ல மாமா, சொல்லுங்கண்ணா. குமார் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஐயோ, குமார் அண்ணா நான் என்ன சொல்றது, எனக்கு வார்த்தையே வராது குமார் அண்ணான்னு சொல்லிட்டேன். அதனால நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவு சேவை. அதான் சொல்றேன், 2 பேரும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷங்கள். அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றியோட இருக்கணும், வேற ஒண்ணும். சபை சார், இப்படி ஒரு இது கிடைக்கணும். அதனாலதான் ஔவையார் சொன்னா, இளையவங்க
அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். தேங்க்யூ. ஐயோ, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நன்றார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இதுதான் அந்த சேனை, இதுதான் மூலபல சேனை. அழியாத மூலபலம். சிறை மீது மூளையுள்ள பல செய்யப்படாது. மூளை இல்லைன்னா இதுல வர முடியாது. மூளை பல சேனை தான். கரெக்ட் தான். அழியாத மூலபலம், அழியாது. எல்லாருக்கும் once again happy new year to you all. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நன்றி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தமிழில் கதையுங்கள். அம்பை பாலசரஸ்வதி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது எல்லாரும் எப்படி சேர்ந்திருக்கோம் அப்படிங்கறதுக்கு ஔவையாரை பத்தி சொன்னாங்கல்ல. இன்னொரு பாடல்ல பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயர்ந்த காமரு மணியும் இடைபட சேய ஆயினும் அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு கற்றோர் கற்றோர் வாழ ஆகுபவே, சாலார் சாலார் வாழ ஆகுபவே. சிறப்பு சிறப்பு. அதுல என்ன அப்படின்னா, பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைபட சேய ஆயினும். இந்த இவைகள் எல்லாம் இப்ப விளக்குன நேரம் ஆயிரும் இல்லையா, அதனால சுருக்கமா சொல்லிருந்தேன். ஒவ்வொரு இடத்துல பிறந்தாலும் கூட ஒரு அட்டிகை நகல செய்யும் போது என்ன செய்யும், ஒரே இடத்துல தோன்றினது மாதிரி காட்சி தரும். எதை மாதிரி? கற்றோர் கற்றோர் பாலர் ஆகுபவே. அதுதான் இந்த மீட்டிங். வரதராஜன் ஐயாக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த பாட்டுக்காக உங்களுக்கு சிறப்பு நன்றி. நன்றி. வகுப்பு முடிச்சுக்கலாம். ஐயா முடிச்சுக்குவோம் ஐயா. வணக்கம், எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழும் அருமை, தமிழரும் அருமை. அருமை அருமை. ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.